அபிவிருத்தி அலுவலர் சேவையில் 3ஆம் தரத்தில் உள்ள அலுவலர்களுக்கு நடைபெறுகின்ற வினைத்திற மகான் தடை பரீட்சை, அதாவது முதலாவது வினைத்திற மகான் தடை பரீட்சையின் முதலாவது வினாத்தாள் அலுவலக முறைகள் தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் சந்திக்கிறோம். 2024 ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஜூன் மாதத்தினுடைய வினாவிடை சார்ந்த செயலமர்வின் 2வது செயலமர்வு. கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சை வினாத்தாளை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய கலந்துரையாடலை வெறுமனே அந்த வினாக்களுக்கு மட்டும் விடை தேடுவதாக இல்லாமல் அதனோடு இணைந்த அந்த விடயப்பரப்போடு தொடர்புபட்ட வினவப்படலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் மற்றும் அவற்றுக்கான விடைகள் தொடர்பில் கலந்து பேசி வருகிறோம். சில பிள்ளைகளுடைய வேண்டுகோள் இருக்கிறது, இதை நீங்கள் கொஞ்சம் வேகம் குறைவாக பேசுங்கள் என்று சொல்லி. வேகம் குறைவாக பேசுவதில் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அதில் உங்களுக்கு தான் பாதிப்பு. என்னென்னா, நாங்கள் இந்த கிடைக்கக்கூடிய 1.5 மணி நேரத்தில் எவ்வளவு கூட விஷயங்கள் பேச முடியுமோ அவ்வளவே கூட பேச வேணுமேங்கிறது என்னுடைய விருப்பம். மற்றது நிச்சயமாக நீங்கள் திரும்ப உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொள்ள வேணும். நான் ஒளிப்பதிவு அல்லது ஒளிப்பதிவு பகிர மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் கூட வெவ்வேறு விதமான நிலைமைகள் பிள்ளைகளுக்கு இருக்குது. சில பேர் பயணத்தில் இருக்கிறவர்கள், சில பேர் தங்களுடைய குடும்ப பொறுப்புகளை பார்க்க வேண்டியவர்கள், இப்படியாக இருக்கக்கூடியவர்களுடைய வேண்டுகோளுக்காக ஒவ்வொரு நாளும் செயலமர்வு நிறைவு பெற்ற உடனே அதற்குரிய காணொளி சூம் ஒளிப்பதிவு வடிவத்தில் க்ளவுடில் இருக்கிற அந்த லிங்க் உங்களுக்கு பகிரப்படுது. அதில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் அதை திறந்து பார்க்கலாம் அல்ல கட்டாயம் பார்க்க வேணும். சரிதானே? அப்போ அதை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பாட குறிப்புகளை தயார் செய்து கொள்ளலாம். நிறைய பேருடைய வேண்டுகோள் இருக்கிறது, இந்த ஏஆர் பாடத்துக்கு நோட்ஸ் தர மாட்டீங்களா என்று சொல்லி. உண்மையிலே என்னோட நோட்ஸ் எதுவும் இல்லை, நான் தான் நோட்ஸ். சரிதானே? இப்போ ஒவ்வொரு இடங்களில் இருக்கக்கூடியவற்றை தொகுத்து சில வேளைகளை நான் கையில் அவற்றை குறித்து வைத்துக் கொள்வதும் உண்டு. ஒரு கடைதாசியில் அந்த விஷயங்களை வெவ்வேறு பாடநூல்களில் வெவ்வேறு ஆசிரியர்கள் வளவாளர்கள் எழுதிய புத்தகங்களில் இருக்கிற சில நம்பகமான முகாமைத்துவம் சார்ந்த இணையதளங்களில் இருக்கிற ஆங்கில வடிவம், அதை ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் மொழிபெயர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே இதுக்காக ஒரு நோட்ஸை கேட்கக்கூடாது. நான் ஓரளவுக்கு நீங்கள் நான் சொல்லுகிற விடயத்தை செவிமடுத்து திரும்ப எழுதுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பாடக்குறிப்பு கிடைக்கும், ஒரு நோட்ஸ் கிடைக்கும். சரிதானே? அதை கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நான் நீங்கள் ஏஎல் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு நோட்ஸ் சொன்ன மாதிரி சொல்லி கொண்டிருந்தால் அதனுடைய வேகம் மிகவும் மட்டுப்படும். ஏன்னா இந்த மாதத்தின் கடைசியில் பரீட்சை இருக்குது. இன்னும் 24 நாட்கள் பரீட்சைக்கு இருக்குது. 24 நாட்களுக்குள்ளே எத்தனை வகுப்பு நடக்கும் என்கிறது ஒரு கேள்வி. அடுத்ததாக அந்த நடைபெறுகிற வகுப்புகள் தொடர்பில் நீங்கள் திரும்ப பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேணும். அலுவலகத்தில் 7:45 மணிக்கு காலமும் நீங்கள் பணி செய்கிறீர்கள் என்று சொன்னால் நான் நம்ப மாட்டேன். சரிதானே? சில வேளைகளை யாரையும் அப்படி செய்யலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். அலுவலக நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகபாடிகள் இருப்பார்கள், அவர்கள் பரீட்சைக்கு தயார்படுத்துகிறவர்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவர்களுக்கு நோட்ஸை கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு படிப்பீங்க, அல்லது இந்த வீடியோவை பகிருங்க. நான் எதுக்கும் தடை இல்லை. யாரோ பயன்பெற்றால் அது இந்த செயலமர்வினுடைய நோக்கத்தை நிறைவு செய்ததாக இருக்கும். ஓகே, நன்றி. நான் முன்னுக்கு சில நிமிடங்கள் பேசியிருக்கிறேன், ஒளிப்பதிவிலேயே பேசியிருக்கேன். வராத பிள்ளைகளுக்கு வந்து செய்தி போய் சேர வேணும் என்பதற்காக இந்த வினாத்தாள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். ஏற்கனவே என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 3 வினாக்கள் தொடர்புபட்ட விடயங்களை நாங்கள் கதைச்சிருக்கிறோம். இன்றைக்கு 4வது வினாவுக்குள்ளே போகிறோம். அலுவலக தளக்கோல முறைகள் 2 பெயரிடுக அப்படின்னு சொல்லி. இந்த விடயம் தொடர்பில் நான் அதிகம் பேச இல்லை. ஏனென்றால் அலுவலகம் என்பது பற்றி நாங்கள் மிக தெளிவான ஒரு காணொளி ஒன்றை பதிவு செய்திருக்கிறேன் ஏற்கனவே. சரிதானே? அலுவலகம் என்பதை பற்றிய ஒரு மிகவும் தெளிவான காணொளி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. அலுவலகம் என்றால் என்ன, அலுவலகத்தை திட்டமிடும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய 3 விடயங்களும் அவை. அது தவிர அந்த 3 விடயங்கள் தொடர்பாக, அதாவது அலுவலகத்தினுடைய அமைவிடம், அலுவலகத்தின் சூழல், அலுவலக தளக்கோலம்
என்பதை தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த 3 விடயங்கள் தொடர்பிலையும் நிறைய தெளிவாக நாங்கள் பேசிட்டோம் என்கிறதால நான் இந்த கேள்வியோடு அண்டியதாக இருக்கக்கூடிய ஏனைய விடயங்களை பற்றி பேச இல்லை. கடந்த மாத செயலமர்வில் பங்கு கொள்ளாத பிள்ளைகளும் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நான் அதை குழுவில் பகிர்ந்தும் இருக்கிறேன். அந்த விடயம் குழுவில் பகிரப்பட்டிருக்கு. அந்த காணொளி யூடியூப்லையும் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து கொள்ள வேணும். இப்போ அலுவலக தளக்கோல முறைகள் என்று கேட்கப்பட்டால் 3 விதமான தளக்கோலங்கள் இருக்கிறது. ஒன்று மூடிய தளக்கோலம், 2வது திறந்த தளக்கோலம், 3வது பல்திசை நோக்கிய தளக்கோலம் என்று சொல்லி 3 விதமான தளக்கோலங்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் திறந்த மூடிய 3வது பல்திசை நோக்கியது என்கிறத ஒரு பனோரமிக், அதாவது வனப்புமிகு தளக்கோலம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. அதே வார்த்தையையும் பயன்படுத்தலாம் அல்லது 2ஐயும் சேர்த்த வார்த்தையை பயன்படுத்தலாம். சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே போக போகிறோம். அலுவலகத்தினுடைய கை நூல்கள் தொடர்பாக. இந்த அலுவலக கை நூல்கள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே படிப்பு இல்லை. என்ன, ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் படிக்க இல்லை என்பதன் காரணமாக இந்த கை நூல்களை பற்றி கொஞ்சம் நாங்கள் படிச்சுட்டு போகிறது நல்லது. சரிதானே? அலுவலக கை நூல் என்றால் என்ன என்கிறத முதல்ல பார்த்துக்கொள்வோம். அலுவலக கை நூல் தொடர்பாக எங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கிற போது முதல்ல அலுவலக கை நூல் அதை ஆஃபீஸ் மேனுவல் என்று சொல்கிறோம். மேனுவல் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிற, ஹேண்ட் புக் என்று சொல்லக்கூடாது. மேனுவல் என்ற வார்த்தை சரியானது. சில புத்தகங்களில் அலுவலக கை நூல் ஆஃபீஸ் ஹேண்ட் புக் என்று எழுதியிருக்கிறார்கள், பரவாயில்லை. சரிதானே? ஒரு அலுவலகத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது. ஒரு அலுவலகத்தில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்கிறது. அதில் மேற்கொள்ளப்படுகிற ஒவ்வொரு நடவடிக்கை தொடர்பாகவும் அது எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற படிமுறை ரீதியான விளக்கமும், எத்தகைய ஆவணங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பிலான நடைமுறை ரீதியான விளக்கம், ப்ரொசீஜர். நான் சொல்லுகிறது நடைமுறைங்கிறது ப்ரொசீஜரா. அப்போ அதனுடைய நடைமுறை ரீதியான விளக்கமும் அதன் படிமுறை ரீதியான விளக்கம் இடம்பெறுகிற அது தொடர்பிலான கட்டளைகள், ஓர்டர்ஸ், அது தொடர்பிலான கட்டளைகள், நிலையியல் கட்டளைகள் என்பவற்றையும் கருத்தில் கொண்டு ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்லுவாங்க. அந்த விடயங்கள் தொடர்பில் எவ்வாறான கட்டளைகள் அல்லது உத்தரவுகள் இருக்குது, அப்படியான நிலையியல் கட்டளைகள் இருக்கிறது, ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது என்பதையும் கருத்தில் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. உத்தியோகத்தர்கள் தங்களுடைய வேலைகளை அந்த கைநூலை பயன்படுத்தி செய்யும் நோக்குக்காக அது தயாரிக்கப்படுகிறது. அப்படி தயாரிக்கப்படுகிறத நாங்கள் அலுவலக கை நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன், இனி எழுதுகிற விதமாக அப்படி எழுத போகிறோம் என்றால், அலுவலகம் ஒவ்வொன்றிலும் இடம்பெறுகின்ற எல்லா விதமான நடவடிக்கைகளும் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என விரிவான விளக்கத்தோடு அதனுடைய கோட்பாட்டு ரீதியான நடைமுறைகள் பற்றிய, அதன் படிமுறைகள் பற்றிய விளக்கத்தோடு தயாரிக்கப்படுகின்ற ஏடு அலுவலக கைநூல் என அழைக்கப்படுகிறது. அவ்வாறான கைநூல்களில் அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய வேலைகள் தொடர்பான வழிமுறைகள், படிமுறைகள், அறிவுறுத்தல்கள், பயன்படுத்த வேண்டிய ஆவணங்கள் பற்றிய வழிகாட்டல்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இவ்வாறு அலுவலக கைநூல் பயன்படுத்துவதனால் அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற ஆளணியினர் தமக்கென ஒதுக்கப்பட்ட வேலைகளை சுயமாகவும் குறைந்த அளவு மேற்பார்வையுடனும் மிக இலகுவாகவும் விரைவாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே?
இதில் அலுவலக கைநூலினால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்று வருகிற போது இவ்வளவும் போதாது, இன்னும் நாங்கள் சிறப்பாக சொல்லலாம். இப்போ முதல்ல அலுவலக கைநூல் என்று கேட்கப்பட்ட அது என்ன, அதில் என்னென்ன விடயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது, அதனாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை உள்ளடக்கியதாக ஒரு வேற விளக்கணத்தை சிறிய அளவில் சொல்லியிருக்கிறேன். சரிதானே? அலுவலக கைநூல்களினுடைய வகைகள் அவை, என்னென்ன விதமான மேனுவல்ஸ் இருக்குது என்று சொல்லி கேட்போம். சரி, ஒன்று கொள்கை கைநூல், பாலிசி மேனுவல். அலுவலகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை கைநூல். இரண்டாவது திணைக்கள கைநூல். மூன்றாவது நிர்வாக செயல்முறை கைநூல், நிர்வாக செயல்முறை கைநூல். நாலாவது திணைக்கள செயல்முறை கைநூல். ஐந்தாவது பல நோக்க கைநூல் அல்லது பல்நோக்க கைநூல், அலுவலக நோக்க கைநூல். இந்த விதமாக 6 வகையான கைநூல்கள் இருப்பதாக நாங்கள் விலக்கணப்படுத்திக் கொள்ளலாம். இதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகிறவர்களும் உண்டு. கொஞ்சம் இதை வேறுபடுத்தி ஒரு கைநூல்களினுடைய வகை என்று வருகிற போது நாங்கள் முதல்ல சொன்ன நிர்வாக செயல்முறை கைநூல், அதை சாதாரணமாக நிர்வாக கைநூல் என்று சொல்லி சொல்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராக்டிஸ் மேனுவல், நிர்வாக கைநூல் அல்லது நிர்வாக செயல்முறை கைநூல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுபோல் திணைக்கள செயற்பாட்டு கைநூல் என்பதைத்தான் திணைக்கள செயல்முறை கைநூல். இந்த செயற்பாட்டு கைநூல், செய்முறை கைநூல், அது எல்லாமே ஒரே மாதிரியே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த வகையான கைநூல்கள் பயன்படுத்துவதனால ஏற்படுகிற நன்மைகள் என்ன? அப்போ அலுவலக கைநூல் என்றால் என்ன, அலுவலக கைநூல்களினுடைய வகைகள் என்ன, இந்த அலுவலக கைநூல்களை பயன்படுத்துவதனாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்ப்பேன். இப்போ கைநூல்களின் வகை தான் நீங்கள் 5வது கேள்வி. அப்போ அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். அவன் 2 தானே கேட்டிருக்காங்க, 5 இருக்குது, 2 சொல்லுங்க என்று சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் 6 வகையான சொன்ன நாங்கள் 5 வகையானது கொள்கை கைநூல், ஒழுங்கமைப்பு கைநூல், திணைக்கள செயற்பாட்டு கைநூல், நிர்வாக கைநூல், பல நோக்க கைநூல், மல்டி பர்பஸ் மேனுவல் என்று சொல்கிறோம். பல நோக்கங்களுக்காக தயாரிக்கப்படும். அப்போ இதில் நீங்கள் 2 எழுதினீங்கன்னா சரி. கைநூல்களை பயன்படுத்துவதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, நிறுவனத்தில் நடைபெறுகின்ற எல்லா விதமான கருமங்கள் தொடர்பாகவும் அல்லது எல்லா விதமான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முகாமைத்துவ கொள்கைகள், விதிகள், செயற்பாடுகளை உள்ளடக்கி இருப்பதன் காரணமாக நிறுவனத்தை பற்றிய முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, நிறுவனத்தின் சகலவிதமான செயற்பாடுகள் தொடர்பாகவும் சுருக்கமாக கைநூல்களில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் பணியாளர்கள் தங்களுடைய கடமைகளை செவ்வனே நிறைவேற்றுவதற்கு அது உதவியாக அமையும். மூன்று, கைநூல்களை பயனாளிகள் அல்லது வாடிக்கையாளர்கள் பார்வையிடுவதன் மூலமாக அலுவலகம் தொடர்பாக சிறந்த விளக்கத்தை பெறக்கூடியதாக இருப்பதோடு அலுவலகத்துடனான அவர்களின் தொடர்புகளும் சுமூகமானதாக இருக்கும். நான்காவது, செயற்பாடுகளும் அவை நிறைவேற்ற வேண்டிய விதமும் திட்டவட்டமாக செயற்பாடுகளும் அது நிறைவேற்றப்பட வேண்டிய விதமும் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்டிருப்பதால் நிர்வாக கர்மங்கள் இலகுவானதாக அமையும். நிர்வாக கர்மங்களை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அலுவலர்களுடைய பொறுப்புகள் தெளிவாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதால் அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை இலகுவாக புரிந்து கொள்வதும் செயலாற்றுவதும் வசதியானதாக அமைகிறது. அலுவலக முறைமை, அலுவலக நடைமுறைகள் என்பவற்றை தரமான வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும்.
பணியாளருக்கு இலகுவாகவும் விரைவாகவும் சிறந்த முறையில் பயிற்சி அளிக்க உதவியாக இருக்கும். ஒவ்வொரு பணியாளரும் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் தொடர்பாக விவரிக்கப்படுவதால் அவர்களிடமிருந்து போதிய அளவான ஒத்துழைப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு இடையிலும் நிறுவனத்தினுடைய பிரிவுகள், அலகுகள், கிளைகளுக்கு இடையிலும் சிறந்த இணைப்புகளை ஏற்படுத்துவதற்கு கைநூல்களை பயன்படுத்துவது இலகுவாக இருக்கும். இந்த கைநூல்கள் தொடர்பாக இப்போ கைநூல் என்ற என்ன, அதனுடைய நன்மை என்ன, அதனுடைய வகைகள் என்ன என்று சொல்லி பார்த்துட்டேன். சில வேளைகளில் இப்படியெல்லாம் பார்த்துட்டு போகிற நேரத்தில் அவங்க சில வேளை கேட்பாங்க, ஒரு கைநூலை தயாரிக்கிற போது நீங்கள் என்னென்ன விஷயங்களை கருத்தில் கொள்ள வேணும். நிறுவனம் ஒன்று தனக்குரிய கைநூலை தயாரிக்கும் போது எவ்வாறான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும், எவ்வாறான தத்துவங்கள், கோட்பாடுகள் என்றெல்லாம் கேட்பாங்க. சரிதானே? தத்துவம், கோட்பாடு என்றெல்லாம் கேட்டால் நீங்கள் ரொம்ப அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. கைநூலை எழுதுவது தொடர்பாக விதமான பண்புகளை கொண்டிருக்க வேணும் என்று பார்த்தீங்கன்னா சரி. இங்கே முகாமைத்துவம் தொடர்பாக, அலுவலக முறைமை தொடர்பாக பெரும்பாலும் தத்துவங்கள், கோட்பாடுகள் என்று கேட்டால் அது அந்த விடயத்தை செய்யும் போது என்னென்ன விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும், அதனுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக கருதி கொண்டு விட எழுதினால் ஏறத்தாழ சரியாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஆகக்கூட யோசிக்க தேவையில்லை. சரிதானே? அப்போ கைநூல் ஒன்றை ஆக்குவது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள், ஒன்று அலுவலகத்தினுடைய அல்லது நிறுவனத்தினுடைய நோக்கங்கள், கொள்கைகள் விளக்கமாகவும் முழுமையாகவும் அனைத்து கர்மங்களையும் உள்ளடக்கியதாக, அதாவது முழுமையாக இருக்கணும், விளக்கமாக இருக்கணும், அதேவேளை முழுமையானதாகவும் இருக்கணும். நிறுவனத்தோடு தொடர்புடைய நோக்கங்கள், கொள்கைகள், அதன் செயற்பாடுகள் தொடர்பாக விளக்கமாகவும் தெளிவாகவும், விளக்கமாகன்றது விரிவாக எழுத வேணும் என்றில்லை, விளங்கக்கூடியதாக சுருக்கமாக தெளிவாக எழுத வேணும். இரண்டாவது, சரியானதும் சரளமானதுமான மொழிநடை பயன்படுத்தப்பட வேண்டும். வெவ்வேறு விதமான கருத்துக்களை தராத பொருத்தமான மொழிநடை, அதே போல சரளமான மொழிநடை, அதாவது இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது எல்லோராலும் பயன்படுத்தப்படுகிற சொற்களை கொண்டதாக அவை அமைக்கப்பட வேண்டும். ஒரு பந்தியில் ஒரு விடயம் மட்டும் எழுதப்பட வேண்டும். கைநூல்களில் தனித்தனியாக அது பந்திகளாக பிரிக்கிற போது ஒரு பந்தியில் ஒரு விடயம் மட்டும் குறிப்பிட வேண்டும். இயலுமான வரையில் குறுகிய வசனங்களை பயன்படுத்த வேண்டும். சில வேளைகளில் சில பேர் ஒரு கடிதம் எழுதினால் ஒரு பக்கம் கடைசியாக தான் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். சரிதானே? மேற்படி விடயம் தொடர்பாக தங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த திகதியிடப்பட்ட கடிதம் சார்பாக கீழ்வரும் விடயங்களை தங்களுக்கு சமர்ப்பிப்பதற்காக திட்டமிடப்பட்டு முடியாது. அதுக்கு பிறகு அந்த விடயங்களை சொல்லி ஆகிய விடயங்கள் தங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்று கடைசியாக அந்த படுகிறதுல தான் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அப்படி எழுதக்கூடாது. சின்ன சின்ன வசனங்களாக எழுத வேண்டும். ஒரு கைநூலை எழுதுவது தொடர்பில் அல்லது கைநூல்களை தயாரிப்பது தொடர்பில் பின்பற்றப்பட வேண்டிய தத்துவங்கள் அல்லது கோட்பாடுகள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் நோக்கங்களை விளக்கமாக பயன்படுத்த வேண்டும். அதாவது நோக்கங்கள், கொள்கைகள், செயற்பாடுகள் என்பவை தொடர்பாக முழுமையாகவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். சரியானதும் சரளமானதுமான மொழிநடை பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு பந்தியிலும் ஒவ்வொரு விடயத்தை உள்ளடக்குவது மிக பொருத்தமானதாக இருக்கும். சிறிய சிறிய வசனங்களை அல்லது குறுகிய வசனங்களை பயன்படுத்தி எழுதப்பட வேண்டும். சரி, இந்த ஒரு கைநூலில் உள்ளடக்க வேண்டிய விடயங்கள் என்னென்று கேட்பாங்க. கைநூல் எழுதுவது தொடர்பான கோட்பாடுகள் பார்த்துட்டோம். சில வேளை ஒரு கைநூலில் எவ்வாறான விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்று கேட்பார்களாக இருந்தால், முதலாவது அறிமுகம், நிறுவனத்தை பற்றிய விவரங்கள், நிறுவனத்தின் கொள்கை, அதனுடைய பொதுவான மற்றும் சிறப்பான நோக்கங்கள், அதனுடைய கட்டமைப்பு உட்பட நிறுவனம் தொடர்பிலான முழுமையான விவரங்கள் அதன் அறிமுகத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும். நிறுவனத்தை பற்றி முழுமையாக தெளிவாக
விவரிக்கப்பட்டிருக்க வேண்டும். நிறுவனத்தை பற்றிய விவரங்கள், நிறுவனத்தினுடைய கொள்கைகள், இலக்குகள், பொதுவான நோக்கங்கள், சிறப்பு நோக்கங்கள், அதனுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவோம், கட்டமைப்பு உட்பட நிறுவனம் தொடர்பில் முழுமையான விவரங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, நிர்வாக விடயங்கள் தொடர்பாக. நிர்வாக விடயங்கள் தொடர்பாக என்றால் நிர்வாகம் தொடர்பிலான நடைமுறை விதிகள். உதாரணமாக சொல்லுகிறது என்றால் அலுவலகத்தினுடைய செயற்பாட்டு நேரம், விடுமுறை பெறுகின்ற முறைகள், சம்பளம் வழங்கப்படுகிற முறைகள் போன்ற விஷயங்களை உள்ளடக்கி நிர்வாக விடயங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது, வேலை நடைமுறை. கடமைகளை நிறைவேற்றும் போது பின்பற்றப்பட வேண்டிய அலுவலக முறைமைகள் மற்றும் நடைமுறைகள் தொடர்பாக இருக்க வேண்டும். 3 விடயம்: ஒன்று அறிமுகம், இரண்டாவது நிர்வாக விடயங்கள், மூன்றாவது வேலை நடைமுறைகள் ஆகியவை இருக்கும். அலுவலக கைநூல் பயன்படுத்துவதால் ஏற்படுகிற நன்மைகள் கேட்கறது போலவே சில வேளையில் இவ்வளவும் படிச்சுட்டு போக அதில் இருக்கிற குறைபாடுகள், அலுவலக கைநூல்களை ஒரு நிறுவனம் பயன்படுத்துவத போது எதிர்கொள்ளுகின்ற சவால்களவை என்று கேட்கலாம். அலுவலக கைநூல்களை பயன்படுத்துவதன் காரணமாக ஒரு நிறுவனம் பெற்றுக்கொள்ளுகின்ற அல்லது ஒரு நிறுவனம் அனுபவிக்கக்கூடிய சவால்கள், இடர்களவை என்று சொல்லி கேட்கலாம். கைநூல்களை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய நெருக்கீடுகள் என்று பார்க்கிற போது கைநூல்களை தயாரிப்பதற்கு அதிகமான செலவு மற்றும் பிரியத்தனம் அவசியமாக இருக்கும், அல்லது உழைப்பு. சரிதானே? அதுக்காக கூடுதலான எஃபோர்ட், முயற்சி கொடுக்க வேண்டியிருக்கும். கூடுதலான செலவு, நேரம் மற்றும் ஊழியர்களுடைய பங்களிப்பு அவசியமானதாக இருக்கும். இரண்டாவது, அரச கொள்கைகள் காலத்துக்கு காலம் அல்லது நிறுவனத்தினுடைய கொள்கைகள் காலத்துக்கு காலம் மாற்றமடைகின்ற போது அடிக்கடி நிகழ்கின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப கைநூல்களை திருத்தம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். அதனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவது கடினமானதாக இருக்கும். காலத்துக்கு காலம் செய்யப்படுகின்ற நிர்வாக திருத்தங்களின் காரணமாக கைநூல்களையும் அடிக்கடி திருத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும். மூன்றாவது, விடயம் சார்ந்து பிரயோகிக்கப்படக்கூடிய நிபுணத்துவ அறிவை பிரயோகிப்பதில் சில வேளைகளில் தடைகள் ஏற்பட, அந்த விடயத்தை இப்படி வேண்டும் என்று சொல்லி கைநூலில் காட்டப்பட்டிருப்பதன் காரணமாக அதன் வழியாக அந்த கருமத்தை செய்கிற போது சில வேளைகளில் ஒருவருடைய தட்டுணிவு நடைமுறைகளை பயன்படுத்துவதில் அல்லது விடயம் சார்ந்த நிபுணத்துவ அறிவை பயன்படுத்துவதில் செயற்படுத்துவதில் தடையாக அமையும் அல்ல அமையலாம். சரிதானே? அவ்வாறு அமைவதன் காரணமாக, இப்படி இருக்கிறதன் காரணமாக சில வேளைகளில் விடயத்தினுடைய தன்மை கருதி அல்லது விடயத்தினுடைய அவசியம் கருதி செயற்படுவதற்கு ஊழியர்கள், அதிகாரிகள் முன் வருவதில்லை. அந்த புத்தகத்தில் இப்படித்தான் இருக்குது, அதனால நாங்கள் அதை செய்ய இயலாது என்று சொல்லி அதை சில கர்மங்களை அவசரமாக நிறைவேற்ற வேண்டிய அல்லது சூழ்நிலை கருதி நிறைவேற்ற வேண்டிய விடயங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த அலுவலக கைநூல்கள் தடையானதாக அமையலாம். அலுவலகத்தினுடைய சில தனித்துவமான நிர்வாக நுட்பங்கள் அல்லது நிர்வாக தந்திரோபாயங்கள் கைநூல்களில் வெளிப்படுத்தப்படுவதன் காரணமாக அலுவலகம் நட்டமடையலாம் என்றால் அலுவலகத்துக்கு சில பாதிப்புகள் வரலாம். அவர்கள் இப்படியான ஒரு நடைமுறையை தான் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி ஏனையவர்கள் அதை திருத்தி செய்யலாம், கொப்பி பண்ணலாம் அந்த விஷயத்தை. சரிதானே? கைநூல்களை எழுதும்போது பயன்படுத்தப்படுகின்ற நிர்வாகம் சார்ந்த மொழி நடை, கைநூல்களை எழுதுகின்ற போது பயன்படுத்தக்கூடிய நிர்வாகம் சார்ந்த மொழி நடை கடினமானதாக அமையுமெனில் கைநூல்களால் எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளை பெறுவது கடினமாக இருக்கும். எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளுக்கு மாறாக அலுவலகத்தில் எதிர் விளைவுகள் தோன்றுகிறது. நாங்கள் நல்ல விடயம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க சில வேளை வெளியாக அது நடக்கிறது. விளங்காமல் இருக்கிறதன் காரணமாக அல்லது தவறாக விளங்கிக் கொள்வதன் காரணமாக அவர்கள் செயலாற்றாமல் இருப்பது அல்லது வேறு விதமாக செயலாற்றுவது நிகழலாம். சரிதானே?
சில விடயங்கள் தொடர்பில் அலுவலகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிற செயற்பாடுகள் கைநூலில் சொல்லப்பட்டதிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிற போது அந்த கைநூல்களில் இருக்கின்ற நம்பகத்தன்மை பாதிக்கப்படலாம். அது பல இடங்களில் அப்படி இருக்குது. சாதாரணமாக இந்த தாபன விதி கோவையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் அலுவலர்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்க முறைமை தொடர்பாக அதில் மதுபானம் பற்றிய ஒரு விடயம் வருகிறது. அலுவலகத்திலே அல்லது அலுவலக சுற்றாடலில் கடமை நேரத்திலேயோ அல்லது கடமை நேரம் தவிர்ந்த நேரத்திலேயோ ஒரு உத்தியோகத்தர் மது அருந்தி இருந்தால் அல்லது அவர் மீது மது நாட்டம் வீசிக்கொண்டிருந்தால் அவர் மீது கட்டாயமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேணும். அப்படி எடுக்காமல் விட்டால் அந்த அலுவலகத்தின் நிறுவனத்தினுடைய தலைவர் அல்லது திணைக்களத்தினுடைய தலைவர் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுகிற தவறாக இருக்கும். அது முதல் தடவை குற்றம் செய்தால் அவருக்கு பதவி நீக்கம் தவிர வேறு தண்டனைகளை கொடுக்கலாம். 2வது தடவையும் அவ்வாறு ஒரு குற்றம் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அவரை பதவியிலிருந்து நீக்க வேணும் என்று சொல்லி தாபன விதி கோவையில் இருக்குது. ஆனால் அலுவலகத்தினுடைய நடைமுறைகள் சில வேளை வேறாக இருக்கும். சில வேளைகளில் பல வேளைகளில் வேறாக இருக்கலாம். சரிதானே? பல அலுவலர்கள் சில வேளை மது அருந்துவதே அலுவலகத்தில் மட்டும்தான். அப்போ ஈரன் பாட்டி வரும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அப்போ இந்த விதமாக கைநூல்களிலையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகள் மீறப்படுகிற போது அது ஒரு நகைப்புக்கிடமான விடயமாக, கைநூல் என்பது ஒரு காமெடி பீஸ், சிரிக்கிறதுக்குரிய ஒரு விடயம் என்பதாக அது மாற்றமடைந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கைநூல்களை பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகள் எவை என்று கேட்டால் இந்த பகுதியை ஒரு கால் திரும்ப பார்த்து கொள்ளுங்க. கைநூல்கள் தொடர்பில் கேட்கக்கூடிய எல்லா விதமான கேள்வியை பற்றியும் நாங்கள் கதைச்சிட்டோம். சரிதான? பெரிய அளவுக்கு இதை தாண்டி நீங்கள் அங்கால போகிறதுக்கான தேவை வராது. கைநூல்களுக்குள்ளே எப்படி கேட்டாலும் இப்போ நாங்கள் தயார். கைநூலை பற்றி கேள்வி கேட்டவர் தான் கஷ்டப்படுவார். சரி, அடுத்தது இந்த இணைக்கோவைகள் என்று சொல்லி கேட்கப்பட்டது. உண்மையில் இந்த ஆண்டில் இணைக்கோவைகள் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை சில வேளையில் பிரதான கோவையும் துணைக்கோவையும் என்பதாக அந்த துணைக்கோவையை கருதுமா என்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. உண்மையில் அவர்கள் அதை கேட்க இல்லை. உங்களுடைய பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய கோவைகள், உங்களுடைய நிர்வாக கர்மங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கோவைகள் என்று சொல்லித்தான் கேட்டிருக்கிறேன். அது என்ன கோவைகள், அதுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்த நீங்கள் நடைமுறை சரி, அதுக்கு என்ன அந்த கோவைக்கு ஒரு பேர் ஒன்று பயன்படுத்தியிருந்தீங்க, என்ன பயன்படுத்தி? வேற யாராவது அவங்க சொல்றது எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. உஷா துணை கோவைகள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தீங்க தானே? அந்த உஷா துணை கோவைகளைத்தான் அவர்கள் இணைக்கோவைகள் என்று சொல்லி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ உஷா துணை கோவைகள் என்கிற வகைக்குள்ள எத்தனை சொல்லி தந்து நாங்கள் 5 கொஞ்சம் சத்தமாக சம்பவ கோவை, கொள்கை கோவை, முன்மாதிரி கோவை, வேலைப்படைமுறை, அந்த புள்ளி விவர கோவை போன்றவற்றில் ஏதேனும் எழுதினீங்கன்னா போதுமானதாக இருக்கு. நாங்கள் 5 விதமான உஷா துணை கோவைகள் தொடர்பாக சொல்லி தந்திருக்கிறோம். அதுக்கு நோட்ஸும் தந்துட்டேன். அப்போ அந்த பகுதியை நீங்கள் திரும்ப ஒருக்கா படித்து கொள்ளணும். திரும்ப திரும்ப படித்தா தான் ஜோயின் எழுதலாமா? சரி, அடுத்தது இணைக்கோவைகளின் வகைகள் 2 தானே கேட்ட. பிளந்த கோவை முறையில் உள்ள நன்மைகள். இந்த கோவைகளை நாங்கள் 2 விதமாக வகைப்படுத்தி இருந்த நாங்கள் கோவைகள் எவ்வாறு வகைப்படுத்துகிறோம் என்று சொல்லி அது கோவையிடும் முறைகள் என்று சொல்லி பார்த்திருந்த நாங்கள். ஒன்று, அதற்கு பயன்படுத்தப்படுகிற சாதனங்களை அடிப்படையாக கொண்டு என்ன கருவிகள் உபகரணங்களை பயன்படுத்தி கோவை இடுகிறோம் என்று சொல்லி பார்த்து அதில் விளங்கப்படுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லி இருந்தேன். நான் பழைய முறை புதிய முறை என்று சொல்லி. அப்போ பழைய முறை என்றால் அதில் ஒரு 3-4 விதம். இந்த குத்தூசி முறை, விசிறி, அடுத்தது அலுமினிய முறை, அலுமினிய முறை, ராக்கூட்டு முறை, இப்படியாக விடயங்கள் சொல்லி தந்தாங்க. அதுபோல் நவீன முறையும்
இது ஒரு வகை. இரண்டாவது, கடிதங்கள் எவ்வாறு கோவையிடப்படுகிறது என்பதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அந்த விடயத்தையும் அழகாக பார்த்து முடிச்சிட்டோம். ஒன்று புத்தக, இரண்டாவது பிளந்த கோவை அல்ல பிளந்த கோவை, புத்தக கோவை. இந்த பிளந்த கோவைங்கிறது தான் நீங்கள் வச்சிருக்கிறது. இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறீங்க தானே, கையில் வச்சிருக்கிற உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் பயன்படுத்துகிற கோவைகள் எல்லாம் பிளந்த கோவைகள். பிளந்த கோவை என்று ஏன் சொல்கிறதுன்ற காரணம் சொல்லி இருக்கிறோம். ஒரு பக்கம் மினிட் ஷீட் ஒட்டி இருக்கும், மற்ற பக்கம் லெட்டர்ஸ் கட்டி இருக்கும். அப்போ ரெண்டா பிளந்தது மாதிரி இருக்கிறதால அது பிளந்த கோவை. ஒரு புத்தகத்தை ரெண்டா பிரித்து ரெண்டு பக்கம் வச்ச மாதிரியாக அது இருக்கும். சரிதானே? அப்போ பிளந்த கோவை முறையில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் பற்றியெல்லாம் பேசி இருக்கிறோம். அதில் ஏற்படுகிற நன்மைகள் என்ன? குறிப்புத்தாள்கள் எழுதப்படுகிறது, அதனால் கடிதங்களில் குறிப்பு எழுத தேவையில்லை. குறிப்புத்தாள்கள் மூலமாக வழங்கப்படுகிற அறிவுறுத்தலுக்கு அமைவாக மேலதிகாரிகள் நடவடிக்கை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். விடய பொறுப்பு அலுவலருக்கு அந்த விடயம் தொடர்பான ஒரு தெளிவும் தீர்மானம் எடுப்பதற்கு உதவி புரிவதன் காரணமாக அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் ஏற்படும். நடவடிக்கைக்காக வேறு இடங்களுக்கு கோவைகளை அனுப்புகிற போது அதனுடைய குறிப்புத்தாள்களை அகற்றிவிட்டு அனுப்புவதன் காரணமாக ரகசியம் ஏற்படும். கோவைகள் தொலைந்து போன குறிப்புத்தாள்களை அடிப்படையாக கொண்டு அந்த கோவைகளை மீள உருவாக்கி கொள்ள முடியும். கொஞ்சம் உங்களோட மேக்கில கவனம் பண்ணுங்க பிள்ளைகள். தேவையான குறிப்புகளை விடயத்தை கையாளுகிற உத்தியோகத்தில் எழுதுவதால் பயிற்சி பெறுவது, அவர் விடயங்களை அதன் சாராம்சத்தை புரிந்து கொள்வது என்பது இலகுவாக இருக்கும். பதவிநல உத்தியோகத்தினுடைய சுமை குறைக்கப்படும். விடய அலுவலர்களுக்கு ஏற்கனவே சொன்னதுதானே அவர்களுக்கு பயிற்சி ஏற்படும். இந்த விதமாக அதனுடைய நன்மைகள் ஒரு 2 எழுதினீங்கன்றா காண நான் என்னுடைய ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஒரு 7, 8, 10 நன்மைகளை பற்றி படிச்சிருக்கிறோம். இவற்றுக்கான ஒலி வடிவங்களை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். சில வேளை ஒரே ஒலி வடிவம் 2, 3 தடவைகளும் திரும்ப திரும்ப போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். புதிதாக இந்த குழுவில் சேர்ந்தவர்களுக்காக நான் ஒரு கால் அவற்றை திரும்ப பதிவிடுகிறேன். அந்த ஒலி வடிவங்கள் பதிவிடுகிறேன். குறிப்புகள் தயாரிக்க வேண்டியாக்கள் அதை வச்சுக்கொண்டு குறிப்புகளை நீங்கள் தயாரித்து கொள்வது நல்லது. சரிதானே? அப்போ இந்த பிளந்த கோவை முறை என்று பார்க்குற போது நீங்கள் பிளந்த கோவை, புத்தக கோவை, அந்த கோவை சம்பந்தப்பட்ட முழுமையான விடயத்தை நாங்கள் கோவை தொடர்பாக 3 ஒலிப்பதிவுகள் பதிவிட்டிருந்தேன். நான் இன்றைக்கு இந்த வகுப்பு முடிய அந்த 3 ஒலிப்பதிவை, கோவை தொடர்பான 3 ஒலிப்பதிவை நான் போடுகிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்வது பொருத்தம். சரி, நாங்கள் தொடர்ந்து அடுத்த விடயத்துக்குள்ளே போவோம். இப்போ கோவைகள் தொடர்பில் முழுமையான ஒளிப்பதிவு இருக்கிறதால நாங்கள் கோவையை பற்றி கதைக்க இல்லை. அது ஏற்கனவே படிப்பிச்ச விஷயங்களை நான் கொஞ்சம் வேகமாக கடந்து போகிறேன். தாமதமாக வந்த பிள்ளைகள் கவலைப்பட தேவையில்லை. நான் திரும்பவும் அதுக்குரிய அத்தனை விடயங்களும் திரும்ப இதில் பதிவு செய்கிறேன் குழுவில். அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. அடுத்தது படிவங்கள் தொடர்பாக. இந்த படிவங்களை பற்றி நாங்கள் படிக்க இல்லை என்று தான் நினைக்கிறேன். அலுவலகத்தினுடைய படிவங்கள் தொடர்பில் நாங்கள் இன்னும் பேச இல்லை. சரிதானே? இந்த படிவங்கள் தொடர்பாக கொஞ்சம் பேச வேண்டும் என்ற நாங்கள் பார்க்காத தலைப்பு வருகிற நேரத்தில் அதை கொஞ்சம் கூட கவனம் எடுத்து பார்க்குறோம். இப்போ படிவங்கள் என்றால் என்ன, படிவங்கள் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் எங்களுக்கு விளங்க வேணுமே நாங்கள் எதை பற்றி படிக்கிறோம் என்று சொல்லி. அப்போ அதனால் நாங்கள் சொல்லுகிறோம், நிறுவனம் ஒன்று அல்லது அலுவலகம் ஒன்று தான் பெற வேண்டிய தகவல்களை ஒரே சீரான அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்காக வடிவமைத்து பயன்படுத்துகிற ஆவணங்கள் படிவங்கள் என வரையறை செய்யலாம். நிறுவனம் ஒன்று அல்லது அலுவலகம் ஒன்று தான் பெற வேண்டிய தகவல்களை ஒரே சீரான வகையில் அல்லது ஒரே சீரான அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்காக வடிவமைத்து பயன்படுத்துகிற ஆவணங்கள் படிவங்கள் என அழைக்கப்படுகிறது. தகவல்களை வழங்குபவர்கள் தங்களால் வழங்கப்பட வேண்டிய தகவல்களை அறியக்கூடியதாக இருப்பதோடு அவற்றை இலகுவாக வழங்கக்கூடியதாகவும் இருப்பதன் காரணமாக படிவங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது.
படிவங்கள் என்றால் என்ன, அல்லது படிவங்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேட்கப்பட்டால் நாங்கள் இங்கே 2 விடயங்களை சொல்ல போகிறோம். படிவங்கள் முக்கியத்துவம் பெறுவதற்கான 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு நிறுவனம் அல்லது அலுவலகம் தான் பெற வேண்டிய தகவல்களை ஒரே சீரான அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்காக அதை பயன்படுத்துகிறது அல்ல பெற்றுக்கொள்வதனால் அது முக்கியத்துவம் பெறுகிறது. 2வது, தகவல்களை வழங்குபவர்களும் தங்களால் வழங்கப்பட வேண்டிய தகவல்களை அறியக்கூடியதாக இருப்பதோடு அவற்றை இலகுவாக வழங்கக்கூடியதாகவும் இது இருக்கிறது. இன்னும் அதனுடைய நன்மைகள் எல்லாம் இருக்கிறது. பொதுவாக படிவங்கள் என்று கேட்டால் நாங்கள் இப்படி சொல்லுவோம், ஒரு நிறுவனம் அல்லது அலுவலகம் தான் பெற வேண்டிய தகவல்களை ஒரே சீர்தன்மை அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்காக வடிவமைத்து பயன்படுத்துகிற ஆவணங்கள் படிவங்கள் என அழைக்கப்படுகிறது. இங்கு தகவல்கள் எல்லா வேளைகளிலும் ஒரே விதமாக பெறப்படுவதோடு தகவல்களை வழங்குபவர்களும் தங்களால் வழங்கப்பட வேண்டிய தகவல்களை அறியக்கூடியதாக இருப்பதுடன் இலகுவாக தகவல் வழங்கக்கூடியதாகவும் காணப்படுகிறது. இதனால் படிவங்கள், ஒரு அலுவலகத்தில் படிவங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அடுத்தது, படிவங்களினாலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன அல்லது படிவங்களினால் கிடைக்கிற பயன்கள் என்னன்னு சொல்லியும் கேட்கிறேன். ஒரு நிறுவனம் படிவங்களை பயன்படுத்துவதன் காரணமாக அந்த நிறுவனத்தினாலே அனுபவிக்கப்படுகிற பயன்கள் எவை என்று சொல்லியும் கேட்கிறேன். சரிதானே? இந்த படிவம் நாங்கள் சொல்றது ஃபார்ம்ஸை தான் சொல்கிறோம். ஒரு அலுவலகத்தில் படிவங்கள் பயன்படுத்தப்படுவதன் காரணமாக அவை பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் என்ன, பல பிரயோசனம் என்ன, ஏன் ஃபார்ம்ஸை வச்சிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். சரியா? அப்போது ரெக்கார்டிங் போட்டிருக்கு, படிவங்கள் தொடர்பில் இல்லை, ஏற்கனவே ஒளிப்பதிவு எதுவும் இல்லை, இன்றைக்கு தான் படிக்கிறோம். அப்போது இந்த ரெக்கார்டிங்கை தான் நீங்கள் பயன்படுத்த வேணும். படிவங்களினாலே ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்று பார்த்தா, தகவல்களை ஒரே சீரான முறையில் தவறின்றி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு ஃபார்மை கொடுத்து நிரப்பி இருக்கிறோம். அப்போ எல்லா வேளையிலும் அந்த ஃபார்மிலே என்ன கேட்கப்பட்டிருக்கோ அதை அவர்கள் நிரப்பி தருவார்கள். அப்போ ஒரே சீராக தகவல்களை எல்லா வேளைகளிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பெறப்பட வேண்டிய தகவல்களை ஏற்கனவே திட்டமிட்டு அது தொடர்பாக செவ்வாய் பார்த்து தகவல்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஃபார்மை நாங்கள் டிசைன் பண்ணுற போதே திரும்ப அதை பார்த்து முடிவே பண்ணி தானே செய்திருப்போம். ஆகவே பெறப்பட வேண்டிய தகவல்களை உரிய வகையில் திட்டமிட்டு பெறக்கூடியதாக இருக்கும் படிவங்கள் மூலமாக. தகவல்களை வழங்குபவர்களும் படிவங்களை பயன்படுத்துவதன் மூலமாக இலகுவாகவும் விரைவாகவும் தகவல்களை வழங்கக்கூடியதாக இருக்குது. பிரதிகளை பெற்றுக்கொள்வதன் மூலமாக தகவல்களை நீண்ட காலமாக சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது. எழுத்து வடிவத்தில் பெற்றுக்கொள்வதன் காரணமாக தகவல்களை தேவையான காலப்பகுதிக்கு அதனை சேமிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு விடயத்துக்குமாக ஒரு விடயத்துக்குரிய படிவங்கள் ஒரே அளவாக இருப்பதன் காரணமாக கோவைப்படுத்துதல் இலகுவானதாக இருக்கும். ஒரு விடயத்துக்குரிய படிவம் ஒரே வகையாக ஒரே அளவாக இருப்பதன் காரணமாக அந்த விடயத்துக்குரிய கோவையில் அதனை கோவைப்படுத்துவது இலகுவானதாக இருக்கும், இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். தகவல்களை தேவைக்கேற்ப வகைப்படுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முழுமையாக சரியான தகவல்களை பெறலாம். அலுவலர்கள், பணியாளர்கள் அல்லது ஆளணியினருக்கு வேலைகளை செய்வது இலகுவாக இருக்கும், வேலைகளை நிறைவேற்றுவது உயர்வானதாக இருக்கும். சிறந்த மக்கள் தொடர்பு அல்லது பொதுமக்கள் தொடர்பை ஏற்படுத்துவதோடு நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு உயர்வாக காணப்படும். அலுவலக முறைமை, அலுவலக நடைமுறை என்பவற்றை பின்பற்றுவது அல்லது நடைமுறைப்படுத்துவது இலகுவானதாக இருக்கும். இவ்வாறு நிறைய விஷயங்கள் சரிதான், நிறைய நன்மை இருக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட எப்படியாவது 2 அல்லது 3 அப்படித்தான் கேட்பார்கள். அதுக்கேற்ற மாதிரி படிவங்களை பயன்படுத்துவதால ஏற்படுகிற நன்மைகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ படிவங்கள் தொடர்பாக ஏற்கனவே ஒளிப்பதிவு இருக்கான்னு சொல்லி இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக இன்னும் சில விடயங்கள் புதுசாகவும் பேச வேண்டி இருக்கிறது. நீங்கள் அதை பாவிக்கிறதோட இதை அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்க. என்ன புதாக்கள்
குழப்பமடைய தேவையில்லை. நாங்கள் பேசுகிற விடயம் தொடர்பில் நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன். அதுக்குரிய ஒலிப்பதிவுகள் குழுவில் பதிவிடப்பட நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். சரி, அடுத்தது இந்த படிவங்கள் வடிவமைக்கும் போது எவ்வாறான விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்பாங்க. படிவங்களை வடிவமைக்கும் போது எவ்வாறான விடயங்கள் தொடர்பில் திட்டமிடப்பட வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். சரிதானே? படிவங்களை வடிவமைக்கும் போது எவ்வாறான விடயங்களை திட்டமிடுதல் வேண்டும். படிவத்தை வடிவமைக்க வேண்டிய தேவை முதல்ல அடையாளம் காணப்பட வேண்டும். ஏன் இந்த படிவம் வேணும் என்றது முதல் தெரிய வேண்டும். சரிதானே? படிவங்களை வடிவமைக்கும் போது அடையாளம் காணப்பட வேண்டிய அல்லது திட்டமிடப்பட வேண்டிய விடயங்களை அல்லது படிவம் ஒன்றினை வடிவமைப்பது தொடர்பாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களை ஒரு ஃபோமை செய்ய போறீங்கன்னா என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். படிவம் வடிவமைக்கப்பட வேண்டிய தேவை, படிவத்தின் மூலமாக பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள தகவல்கள், ஏன் இந்த ஃபோமை உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஃபோமில் இருந்து என்னென்ன விஷயங்களை எடுக்க போறீங்க. சரிதானே? மூன்றாவது, பெறப்படுகின்ற தகவல்களை அல்லது பெற வேண்டிய தகவல்களை எவ்வாறு தக்க ரீதியாக நிரல்படுத்தி வடிவமைக்கப்பட வேண்டும். எவ்வாறு தர்க்க ரீதியாக நிரல்படுத்தி வடிவமைத்தல் என்று சொன்னால் ஒரு லொஜிக்கல் ஓர்டரில் கேள்வி இருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிறது, தாங்கள் திருமணமானவரா? ஆம், இல்லை என்று 2 பெட்டி போடலாம். அடுத்த கேள்வி, ஆம் எனில் வாழ்க்கை துணையின் பெயர். இதை விட்டு முதலாவது கேள்வியாக வாழ்க்கை துணைமானவரா என்று கேட்கக்கூடாது. அது லொஜிக்கல் ஓர்டர் இல்லை. சரிதானே? இப்போ பிள்ளைகள் இருப்பின் பிள்ளைகளின் எண்ணிக்கை என்று கேட்கும். திருமணமே ஆகாத ஒருவருக்கு பிள்ளைகளின் எண்ணிக்கை என்று கேட்கக்கூடாது. பிள்ளைகள் இருப்பின் பிள்ளைகளின் எண்ணிக்கை அல்லது பிள்ளைகளின் பெயர் மற்றும் வயது, அல்லது அந்த ஒரு டேபிள் ஒன்று அடிச்சு விடலாம். வயது, பெயர், ஆண், பெண், தொழில், இந்த மாதிரி என்னமோ தேவை கேட்டபடி அடிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அப்போ ஒரு தர்க்க ரீதியாக அது திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும். தகவல்களை பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள தர்க்க ரீதியான நிரல்படுத்தல் வடிவமைப்பு. பெறப்பட உள்ள தகவல்களை வழங்குவதற்கு ஏற்ற இடைவெளிகள், இடவசதி படிவத்தில் திட்டமிடப்பட வேண்டும். இந்த பெயரை எழுதுறதுக்கு எத்தனை லைன்? சில பேர் முழு பெயர் என்று கேட்டு போட்டு ஒரு லைன் விட்டுருப்பாங்க. சரிதானே? சில வேளை சிங்கள மொழி பேசுகிற சகோதரர்கள் அவங்கள 5-6 பேர் போட்டு எழுதுவாங்க. AMWRP என்று சொல்லி அவ்வளோ இனிஷியலும் எழுதுறேன்டா, முழு பேர் எழுதுறேன்டா, அவ்வளவும் எழுதுவாங்க. அதுவே ஒரு பந்தி போல இருக்கு. அப்போ அப்படி எழுதுவதற்கு ஏற்ற விதமாக இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படிவத்தை பார்க்க வேணுமாக இருந்தால் வாகன உரிமை மாற்றம் செய்வதற்கான படிவம் MTA 6, MTA 8 அந்த படிவத்தை பார்த்தால் தெரியும் ஒரு படிவம் அப்படி வடிவமைக்கப்பட வேண்டும். மிக அவசியமான தகவல்கள் மட்டும் அங்கே இருக்கும். அதே போல அவற்றை வழங்குவதற்கு போதுமான இடம் எல்லாம் செய்திருப்பாங்க. சரி, அப்போ இந்த வடிவத்தை தீர்மானிக்க வேண்டும், அதனுடைய வடிவமைப்பு. அதுபோல பெறப்பட உள்ள தகவல்களை வழங்குவதற்கு ஏற்ற இடைவெளிகள் அல்லது இடவசதியை அதில் திட்டமிட வேண்டும். பெறப்பட வேண்டிய பிரதிகள் மற்றும் பிரதிகளுக்கான நிறங்கள். சில வேளைகளில் அந்த படிவம் 3 பிரதியாக எழுத வேண்டியிருந்தால் மூலப்பிரதிக்கு வெள்ளை, அடுத்ததுக்கு சிவப்பு, அடுத்த பச்சை, நீலம், இந்த மாதிரியான நிறங்களை பயன்படுத்துவார். சரிதானே? காபன் கடதாசிகளை பயன்படுத்தாமலே காபனேற்றப்பட்ட எழுதுகிற போதே 3 படிவங்களும் ஒரே விதமாக அச்சுப்பதியும் வகையில் அவற்றை அமைக்கலாம். பாவனைக்கு உட்படுத்துவதற்கு உரிய காலத்தை பார்த்து அதற்கு பயன்படுத்துகிற தாள் தெரிவு செய்யப்படவும், அதற்குரிய கடதாசியை தெரிவு செய்யவும், அதை பயன்படுத்துவதற்கு தேவையான கடதாசி, என்ன விதமான கடதாசி, எவ்வளவு காலம் அதை வச்சிருக்க போறீங்கன்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ற விதமான கடதாசியை பயன்படுத்த வேண்டும். இந்த அலுவலகத்தில் பயன்படுத்துகிற PIV பொது 118
சரிதானே. பணம் கட்டுறுதி சீட்டு அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லது அடித்த பேப்பரில் செய்திருப்பாங்க. ஏன் அதை குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் வச்சிருக்க போறீங்கன்னு சொல்லி. பேங்க் நீங்கள் பணம் வைப்பு செய்யும் பற்றி சீட்டு என்று சொல்லி இருக்கும், அதனுடைய பிரதியோடு சேர்ந்து இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா காவன் ஏற்றப்பட்ட கடதாசி, ஆனால் மிக மென்மையானதாக இருக்கும். அவர்கள் அகமிஞ்சி போனால் ஒரு வாரத்துக்கு அதை வைத்திருக்க மாட்டார்கள். உடனடியாக அதை பதிவு செய்தாச்சு, பிரிண்ட் பண்ணியாச்சு, உங்கள்கிட்ட ஒரு கொப்பியை தந்தாச்சு, அங்கே உண்ட குத்தியாச்சுது. பின்னர் கணக்கு வழக்கு முடிக்கிற போது அதில் இருந்து தகவல்களை பெற்று சரி பார்த்தாச்சுது, அது பின்னர் அகற்றப்பட்டு விடும். அப்போ அதுக்கு ஒரு தடுத்த கடதாசி தேவை. இதே ஒரு சான்றிதழ் கொடுக்க போறீங்களாக இருந்தால் அதுக்கு பயன்படுத்துகிற பேப்பர் வேறு. அப்போ அதை போல் இந்த படிவங்களை நீங்கள் பாவனைக்கு உட்படுத்துகிற அல்லது வைத்திருக்கும் காலப்பகுதியை கவனமாக கருத்தில் கொண்டு அதற்கேற்ற அச்சிடும் தாளை பயன்படுத்த வேண்டும், திட்டமிட வேண்டும். அதே போல் படிவத்தினுடைய அளவை திட்டமிட வேண்டும். A4 லீகலா, A5 B5 சரியா, A3 அப்படி இந்த மாதிரியாக அந்த படிவத்தினுடைய அளவை நீங்கள் தான் திட்டமிட வேண்டும். அந்த படிவங்கள் இப்போ சில வேளையில் பெரிய கடதாசியில் அச்சிடப்பட்டு 2ஆக மடிக்கப்பட்டு பயன்படுத்துகிற படிவங்கள், 4 பக்கங்கள் கொண்ட படிவங்கள் இருக்கு. சரிதானே. அது பெரிய கடதாசியில் அச்சிடப்பட்டு அது 2ஆக மடிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிற 4 பக்கங்கள், அதை 3 பக்கங்கள் கொண்ட படிவங்கள் இருக்கும். சில வேளை ஒரு பக்க கடதாசியாக இருக்கும், அது லீகல் சைஸில் இருக்கலாம். அப்போ அது படிவத்தினுடைய படிவத்தை திட்டமிடுகிற போது, அதாவது ஒரு படிவ வடிவமைப்பை திட்டமிடும் போது, ஒரு படிவத்தின் பண்பு கொண்டு கேட்கறது வேறு, ரெண்டையும் வித்தியாசம் பார்த்து கொள்வோம். நல்ல ஃபார்ம்ஸ் என்ன இயல்போல கொண்டிருக்கும் என்கிறது வேறு. இது ஒரு படிவத்தை வடிவமைப்பது பற்றிய திட்டமிட, ஒரு படிவத்தை பிளான் பண்ணிக்க என்ன மாதிரியா பிளான் பண்ண போறீங்க. சரிதானே. அப்போ என்னென்ன விஷயத்தை நீங்கள் திட்டமிட வேணும்? படிவம் வடிவமைக்கப்படுவதற்கான தேவை என்ன, படிவத்தில் என்ன தகவல்கள் கோரப்பட போறீங்க, கேட்கப்படுகின்ற தகவல்களை தர்க்க ரீதியாக நிரல்படுத்தி அதனுடைய வடிவமைப்பை திட்டமிட வேண்டும். பெறப்பட உள்ள தகவல்களை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற இடவசதி அல்லது இடைவெளிகளை திட்டமிட வேண்டும். பெறப்பட வேண்டிய பிரதிகள் மற்றும் அவற்றுக்கான நிறங்கள், படிவத்தை பயன்படுத்துபவர்களுடைய நிலைமை, அவர்களுடைய கல்வி தகுதி, யார் இதை பயன்படுத்த போகிறாங்க என்றதை பார்த்து அது அப்போவும் அதுவும் அந்த படிவத்தை திட்டமிடைகளை பார்க்கும். சில வேளையில் எல்லோரும் பட்டதாரிகளாக இருக்கிற அல்லது அலுவலர்களாக இருக்கிறவர்கள் பயன்படுத்துகிற படிவமாக இருந்தால் அவர்கள் ஒப்பமிடுவதற்கு இருக்கிற கோட்டின் அளவு சின்னனாக இருக்கும். உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பார்க்குறீங்க தானே, அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் எவ்வளவு இடைவெளி இருக்குது கையெழுத்து வைக்கிறது, அதிலேயே 3 கோடு பிடிச்சி கையெழுத்து வைக்கிறார்கள்ட்டு நம்ம ஒன்றும் செய்யலாது. ஆனால் அதுக்கு ஏற்றபடி தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. இதுவே ஒரு தபால் அலுவலகத்தில் முதியவர்களுக்கு அல்லது இயலாமையுடைய நபர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் பற்றிய அந்த கொடுப்பனவு உறுதிச்சீட்டில் கையொப்பம் வைப்பதற்கு வச்சிருக்கக்கூடிய இடைவெளியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கிற 5 கோடு அளவிடம் அங்கே ஒரு ஆளுக்கு விட்டுருக்கு. ஏனென்றால் அவர்கள் இடது கை பெருவிரல் அடையாளம் வைப்பார்கள், அல்லது பெண்ணம் பெரிய எழுத்தில் வட்டம் கொண்டு போட்டு சுற்றி கொண்டு வந்து கால் ஒன்று வச்சு ஆனா என்று எழுதுவார்கள். அப்போது அந்த விதத்தை பார்த்து அதுக்கேற்றபடியாக அந்த படிவம் அமைக்கப்பட வேண்டும். நம்ம படிவத்தை திட்டமிடுகிற போது யார் பயன்படுத்த போகிறார்கள், அவர்களுடைய கல்வி மற்றும் தகமைகள் தொடர்பாகவும் கருத்தில் கொண்டுதான் படிவத்தை டிசைன் பண்ண வேண்டும். படிவத்தினுடைய அளவு, அது பயன்படுத்தப்படுகின்ற அல்லது வைத்திருக்கப்படுகின்ற காலப்பகுதி, அதை அச்சிடுவதற்கு பயன்படுத்துகின்ற கடதாசி, மும்மொழி பாவனையின் அவசியம் இருக்கிறதா என்பதையும் பார்த்து திட்டமிட வேண்டும். அப்படி இருந்தால் அந்த விடயத்தையும் சேர்த்து திட்டமிடுதல் வேண்டும். அப்போ இங்கே புத்தகத்தில் சில இடங்களில் பார்க்குற போது 2ஐயும் ஒரே தலைப்பில் போட்டிருப்பார்கள். படிவங்களை வடிவமைக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள், படிவங்களை வடிவமைக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்னெல்லாம் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு வேறுபாடு இருக்குது. ஒன்று, படிவங்களை திட்டமிடும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை. சரிதானே. அடுத்தது, படிவம் ஒன்றில் காணப்பட வேண்டிய பண்புகள் அவை. சரிதானே. படிவம் ஒன்றில் காணப்பட வேண்டிய பண்புகள் அவை. ஒரு படிவம் எவ்வாறான பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். சரியா. ஒன்று,
தொடர்புபட்ட படிவங்களை தயாரிக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் அல்லது ஒரு சிறந்த படிவம் கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் எவ்வாறான பண்புகளை இது கொண்டிருக்க வேண்டும்? முதலாவது, இலகுவானதாக இருக்க வேண்டும். இலகுவானதாக இருக்க வேண்டும் என்றால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக, எளிமையாக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும், தெளிவானதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தொடர்புபட்ட விடயத்துக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். எந்த நோக்கத்துக்காக படிவங்கள் தயாரிக்கப்படுகின்றதோ அந்த நோக்கத்தை அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். தொடர்புபட்ட விடயத்துக்கு மிகவும் பொருத்தப்பாடாக இருக்க வேண்டும். மூன்றாவது, கையாளுவதற்கு இலகுவானவையாக இருக்க வேண்டும். நாலாம் அடித்து பிறகு அதை விரித்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சரிதானே? அது பெற்றுக்கொள்வதற்கும் வழங்குவதற்கும் கோவை செய்வதற்கும் ஏற்ற வகையில் அது கையாள்வதற்கு இலகுவானதாக இருக்க வேண்டும். இலகுவான மொழி நடை, தேவைப்படுகின்ற தகவல்களை பெறுவதற்கு தகவல் வழங்குபவர் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அந்த மொழி நடை இருக்க வேண்டும். இலகுவான மொழி நடையில இருக்க வேண்டும். நியமமான பதில்கள் மற்றும் குறியீடுகளை பயன்படுத்தலாம். நியமமான பதில்கள் மற்றும் குறியீடுகள் என்றால் ஸ்டாண்டர்ட் ஆன்சர், ஆம், இல்லை அப்படியான விடயங்கள் இருக்குமாக இருந்தால் அங்கே சரி போடுவதன் மூலமாக அல்லது ஆண், பெண், சரிதானே, ஏனையவை என்று சொல்லி இப்போ என்ற பூர்வ நேரத்தில் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆண், பெண், ஏனையவை என்பதை பயன்படுத்துகிறார்கள். அப்போது அந்த அந்த விடயங்கள் நியமமான பதில்கள், குறியீடுகள், தகவல்களை வழங்குவோர் ஒரு ஒழுங்கில் எழுதக்கூடிய இருக்கணும். இப்போ முதலாவதாக அவருக்கு அடையாள அட்டை இலக்கம் என்று கேட்டால் குழம்பிடுவார். அப்படியே கேட்கக்கூடாது. எப்பவுமே ஒருவருடைய முழு பெயர், பிறந்த தேதி, அடையாள அட்டை இலக்கம், வயது என்று கேட்டால்தான் அவர் அந்த ஒரு ஒழுங்கிலே எழுதுவார். அந்த இயல்பாக நடைபெறுகிற அல்ல வளமைகளை மாற்றதாக இருக்கக்கூடாது. சரிதானே? படிவங்கள் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கமாக இருந்தால் அந்தந்த பிரிவுகளுக்கு பொருத்தமாக தகவல்கள் அமைக்கப்படும். இதில் ஒரு படிவத்திலேயே தனிப்பட்ட தகவல்கள், அலுவலகம் பற்றிய தகவல்கள், குடும்பம் பற்றிய தகவல்கள் என்றெல்லாம் தனித்தனியாக அந்த கெடிங் போட மாட்டார்கள். ஆனால் அப்படித்தான் இருக்கும். சரிதானே? அப்போது அது தேவையான அளவில் இருக்க வேணும். சகல விடயங்களையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்க வேணும். கோவை இடுவதற்கு போதுமான அளவில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கணும். சைட்டில் மார்ஜின் இருக்கணும், குத்தி கட்டுறதுக்கு இடம் இருக்கணும். சரிதானே? ஆரம்பத்திலேயே இந்த இடது பக்க விளிம்பிலேயே தொடங்கினா அதை அப்புறம் இங்கே குத்தி கட்டினா பார்க்கல. பொருத்தமான கடதாசி பயன்படுத்தப்பட்டிருக்க வேணும். படிவங்களுக்கான செலவு குறைவானதாக இருக்க வேணும். இதுதான் படிவங்கள் கொண்டிருக்க வேண்டிய அல்ல நல்ல படிவங்களில் காணப்படக்கூடிய பண்புகள் என்று சொல்லி கேட்பார்களாக இருந்தால் அந்த விடயத்தை பார்க்க. சரிதானே? படிவங்கள் எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது அல்லது படிவங்களினுடைய நன்மைகள் என்று கேட்டாலே அந்த முக்கியத்துவத்தை சொல்லலாம். படிவங்களினாலே ஏற்படுத்தப்படுகிற தாக்கங்கள் எவை என்று சொல்லி. சரிதானே? இப்படியும் ஒரு ஆண்டில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சிறந்த படிவங்களை பயன்படுத்துவதன் காரணமாக ஒரு அலுவலக செயற்பாட்டில் ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்கங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம், என்னென்ன விதமான தாக்கங்கள், அதாவது எஃபெக்ட் என்னென்றுதான் கேட்குறாங்க. சரிதானே? ஒன்று அதனுடைய செயல்திறன் தொடர்பாக, எபிசியன்சி தொடர்பாக தாக்கம் ஏற்படும். செயல்திறன் தொடர்பில் தாக்கம் ஏற்படுகிறது. தாக்கம் ஏற்படுகிறேன்டா தாக்குறேன்டா பிழைச்சி போகிறது, கீழே போகிற கருத்தெல்லாம் இதில் வரக்கூடிய முன்னேற்றங்களை நாங்கள் பார்க்கலாம். செயல்திறன் தொடர்பிலான முன்னேற்றம், இப்போ செயல்திறன் தொடர்பான தாக்கம். ரெண்டாவது, பயன்படுத்துபவர்களின் உளப்பாங்கு தொடர்பான தாக்கம். பயன்படுத்துபவர்களுடைய உளப்பாங்கு என்றால் அதை தகவல் வழங்குபவர் அல்லது தகவல் பெறுபவர் ரெண்டு பேரையும் நாங்கள் சொல்லலாம். அவர்களுடைய மனநிலையை பொறுத்தவரையில் ஒரு பதட்டம் இல்லாத மனநிலை இருக்கு. என்ற கேட்டு கேட்டு எழுதி கொண்டிருக்கிறதாக இருந்தால் என்னத்தை கேட்க வேணுமெங்கிற ஒரு ஒழுங்கு இல்லாமல் போயிடும். சரியா? சில வேலை முக்கியமானதை மறந்து போய் அந்த 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 கேட்டுக்களை நிற்கிறா ஓடி போய் கலைச்சி பிடிச்சோம். நாங்கள் அந்த நீல ஷர்ட் போட்டாலே ரெண்டு கலைச்சி பிடிக்கிறது, என் முக்கியமான விஷயத்தை கீழே விட்டுட்டோம் என்று. அப்படி அந்த தேவை இல்லை. பயன்படுத்துபவர்களை பொறுத்தவரையிலே மிக நிதானமாக நேர்த்தியாக
அவர்களால் தகவல் வழங்கவும் முடியும், தகவல் பெறவும் முடியும். இப்போ ரெண்டாவது பயன்படுத்துபவர்களின் உள பாங்கு தொடர்பான அல்ல உள நிலை தொடர்பான தாக்கம். மூன்றாவது உழைப்பை ஈடுபடுத்தலில் ஏற்படுத்துகிற தாக்கம். உழைப்பு என்பது ஊழியர்களின் பயன்பாடு தொடர்பான தாக்கம். அதாவது அலுவலர்கள் அதில் ஈடுபடுத்தப்படுகிற போது அவர்களுடைய வேலைப்பளு குறைந்த நேரத்தில் அவர்கள் கூடிய தகவலை பெற்றுக்கொள்வார்கள். 4 பேர் வந்தால் 4 பேர்த்தையும் ஃபோனை கொடுத்து அதை நிரப்பித்தாங்க ஐயா എന്നിട്ട് அவர் இருப்பார் ஃப்ரீயாக. 5வது ஆளை அவருக்கு ஹேண்டில் பண்ணுவார். இல்லை என்றால் அவரே கேட்டு பேப்பரில் குறிக்க வேணுமாக இருந்தால் ஒரு ஆளோட தான் இருப்பார், மற்ற 3 பேரும் காவல். சரி, அப்போ இப்போ நீங்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கிறீங்க, பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கள், எல்லா ஆவணங்களும் என்னென்ன ஆவணங்கள் இணைக்கப்பட வேணும் என்று அந்த விண்ணப்ப படிவத்திலேயே குறிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் கொண்டு போகிறீங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு லைனில் போகிறீங்க, அவருடன் ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை உங்கள்கிட்ட கையில் தார. அப்போ பாருங்கள், உழைப்பை ஈடுபடுத்துவதில் வகையான தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இல்லாட்டி அவர் ஒன்றுண்டா கேட்டு எல்லாத்தையும் டைப் பண்ணி அப்படிலாம் செய்து கொண்டிருந்தால் நிறைய நேரம் போகும். இப்போது குறைந்த உழைப்பு, சிறந்த வெளியீடு அங்கே கிடைக்கும். அப்போ அதனால் படிவங்களை பயன்படுத்துவதில் உழைப்பை ஈடுபடுத்துவதில் அல்ல ஊழியர்களை ஈடுபடுத்துவதில் ஒரு தாக்கம் ஏற்படுது. தீர்மானம் எடுப்பதில் ஏற்படுத்தும் தாக்கம். படிவங்கள் தீர்மானம் எடுப்பதில் தாக்கம் செலுத்துகிறது. அதாவது போதுமான தகவல்களை கொண்டு விரைவானது சரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறுவனத்தின் நன்மதிப்பில் ஏற்படும் தாக்கம். நிறுவனத்தினுடைய நன்மதிப்பில் ஏற்படுத்துகிற தாக்கம் நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும். போனம் ஒரு ப்ரியோரிட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை, போகிற ஒழுங்கில் உடனே ஸ்கேன் பண்ணிக்கணும், அதில் இடுங்க கொண்டினம் டோக்கன் நம்பர் வந்த உடனே போன உடனே எங்களுக்கு பாஸ்போர்ட்டை தந்து விடுக்கணும் சொல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் வர எல்லாரும். அதே போல் கொழும்பில் இருக்கக்கூடிய மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு அலுவலக போய் வருகிற எல்லாரும் அந்த அலுவலகங்களை மிகச்சிறப்பாகத்தான் சொல்லுகிறார். சரிதானே? ஏன்? அந்த படிவங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்குரிய நுட்பங்கள் அங்கே இருக்குது. அந்த படிவங்களை கொடுத்த உடனே அவரை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்குரிய அக்னாலஜ்மெண்ட்டை தருகிறார்கள். நாங்கள் உங்கள்கிட்ட இதை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கான அத்தாட்சி, அதை காசு கட்டுங்கோ, அந்த படிவத்தை காசு கட்டக்கூடிய படிவத்தை தரார்கள். ஒரு 10 நிமிடத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும். இதே நீங்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அலுவலகங்களில் எதிர்பார்க்கக்கூடாது. சில அலுவலகங்கள் ஓரளவு சுமூகமானவை, நான் ஒன்றையும் கூட்டி குறைச்சி சொல்ல இல்லை. ஆனால் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வது வேறு விதமாக இருக்குது. சரிதானே? சரி, அடுத்தது அலுவலக முறைமைகளில் ஏற்படுகிற தாக்கம். அப்போ படிவங்களை பயன்படுத்துவது அலுவலக செயற்பாட்டில் எவ்வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது என்று கேட்டால் இது கொஞ்சம் புது விஷயம் என்று நினைக்கிறேன். படிவங்களை பயன்படுத்துவதன் காரணமாக அலுவலகத்தின் எவ்வகையான செயற்பாடுகளில் தாக்கங்கள் ஏற்படுகிறது, அலுவலகத்தின் செயல்திறன் தொடர்பில் தாக்கம், படிவங்களை பயன்படுத்துபவர்களின் உள்ள திருப்தி தொடர்பிலான தாக்கம், ஊழியர்களை செயலில் ஈடுபடுத்துவதன் மீதான தாக்கம், தீர்மானம் எடுப்பதில் ஏற்படும் தாக்கம், நிறுவன நன்மதிப்பின் மீதான தாக்கம், அலுவலக முறைமைகள் மீதான தாக்கம் என்று சொல்லி 6 விதமான தாக்கங்கள் ஏற்படுகிறது. 6 விதமாக இருக்குது. இந்த பகுதியை கொஞ்சம் பாருங்க. கேள்வி எப்படி வரலாம், அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்ல என்ன. அடுத்தது இந்த படிவ கட்டுப்பாடு அல்லது படிவங்களை முகாமை செய்தல். சரிதானே? படிவங்களை முகாமை செய்கிற போது அதான் இந்த கேள்வியாக இங்கே கேட்டிருக்கு. படிவங்களை முகாமை செய்தல் மற்றும் நிர்வகித்தல், மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். முகாமைத்துவம் செய்தல், நிர்வகித்தல் என்கிற போது முகாமைத்துவம் செய்தல் மற்றும் நிர்வாகம் செய்தல் என்கிற சந்தர்ப்பங்களில் என்னென்ன விடயங்களை நீங்கள் கருத்தில் எடுக்கணும். படிவங்களை பயன்படுத்துகிற போது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரிதானே? அப்போது படிவங்களை பயன்படுத்துகிற போது எல்லா படிவங்களிலும் எல்லா அலுவலகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற எல்லா விதமான படிவங்களினதும் சீரான வளங்கள் அல்லது சீரான விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். தேவையான எல்லா படிவங்களும் தேவையான அளவில் இருப்பதும் விடயத்தோடு தொடர்புடையவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். தேவைக்கு ஏற்ப புதிய படிவங்களை தயாரித்து அவற்றை அறிமுகப்படுத்துதல், பயன்படுத்துதல் வேண்டும். காலத்துக்கு பொருந்தாத படிவங்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படுவதோடு
தேவைக்கு ஏற்ற விதமாக அவற்றில் மாற்றங்களையும் செய்தல் வேண்டும். பாவனையில் உள்ள படிவங்களின் பொருத்தப்பாடு தொடர்பாக தொடர்ச்சியாக ஆராயப்பட வேண்டும். குறைந்த செலவில் பொருத்தமான படிவங்கள் வடிவமைத்து பயன்படுத்த வேண்டும். படிவங்கள் தேவைக்கு ஏற்ற அளவு மற்றும் வடிவம், அதற்குரிய கடலாசி போன்றவை பயன்படுத்தப்பட வேண்டும். இப்படியான விடயங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் சொல்லலாம். அடுத்தது படிவங்களை பயன்படுத்துகிறதால கிடைக்கிற நன்மை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் என்று நினைக்கிறேன். அலுவலக நடைமுறைகள் இலகுவாக இருக்கும், தகவல்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தகவல் வழங்குபவர் சிறந்த தகவலை வழங்குவார். அதை கோப்பிடுவது, தகவல்களை நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பது, அதை பயன்படுத்தி தீர்மானம் எடுப்பது எல்லாம் இயல்பாக இருக்கும். நிறுவனத்தின் நன்மதிப்பு உயர்வாக இருக்கும். திட்டமிடுதலுக்கு பயன்படும். இப்படி அதில் ஏற்கனவே சொன்ன விடயங்கள்லாம் 8வது 9வது வினாக்களாக கேட்கப்பட்டிருக்கு. இப்போ படிவங்கள் தொடர்பில் நிறைய விஷயங்கள் கதைச்சிட்டேன். இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். சரி, முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் அதை சொல்லாமல் விட்டுட்டோம். படிவங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொல்லுகிறது. இப்போ இங்கே படிவங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம், எவ்வாறு வகைப்படுத்தலாம் படிவங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று பார்க்குற போது அது வெவ்வேறு அடிப்படைகளில் படிவங்களை வகைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, பிரதிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு படி படிவம் பல படி படிவம் என்று சொல்கிறோம். அதாவது ஒரு பிரதி கொண்ட படிவங்கள் பல பிரதிகள் கொண்ட படிவங்கள் என்று சொல்லி அதை வகைப்படுத்தலாம். படிவத்தை பூர்த்தி செய்யும் போது பயன்படுத்தப்படுகிற படிவங்களினுடைய எண்ணிக்கை அல்லது பிரதிகளின் எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு படி படிவம் அல்லது ஒரு பிரதி படிவம் பல பிரதி படிவம். உதாரணத்துக்கு ஒரு பிரதி படிவம் என்றது நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகங்களில் பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தை பெறுவதற்கு சமர்ப்பிக்கிற படிவம், அது ஒரு பிரதி படிவம். சரிதானே? வங்கியில் பணம் செலுத்துவதற்கு பயன்படுத்துகிறது பல பிரதி படிவம், 2 பிரதி இருக்கும். சில வேளைகளில் இந்த மோட்டார் வாகனங்களை உடமமாற்றம் செய்வதற்கானது, அதுவும் பல பிரதி படிவம். MTA 6 என்றது 3 படிவம் இருக்கும், MTA 8 என்றது 3 படிவம் இருக்கும். அவை ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்யவும் இயலாதவை, ஒவ்வொன்றும் தனித்தனியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டியவை, ஒவ்வொன்றும் அதனுடைய மூலப்பிரதியாக பயன்படுத்தப்படுபவையாக இருக்கும். அது யார் யாருக்குரியவை என்பது தெளிவாக இருக்கும். வாகன உடமமாற்றம் செய்து வழங்குபவர், பெறுபவர், மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர், நாயகம், 3 பேருக்கு 3 பிரதி அங்கே இருக்கும். 3ம் தெளிவான கையெழுத்தில் தனித்தனியாக அவை எழுதப்பட வேண்டும். அப்போ பல பிரதி படிவத்துக்கு அதை நீங்கள் உதாரணமாக வச்சுக்கொள்ளலாம். அப்போ இது படிவங்களினுடைய ஒரு வகை, பிரதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப. 2வது, அதனுடைய தொடர்பு முறைமையின்ற அடிப்படையில், அதாவது வெளி தொடர்புக்கான படிவங்கள், உள்ளக தொடர்புக்கான படிவங்கள் என வகைப்படுத்தலாம். இப்போ வெளி தொடர்புக்கான படிவங்கள் என்கிறது அலுவலகம் வெளிநபர்கள்ட்ட இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்கிறது. இந்த பிறப்பு அத்தாட்சி பத்திர படிவம், இறப்பு சான்றிதழுக்கான, திருமண சான்றிதழுக்கான படிவங்கள் எல்லாம் வெளித்தொடர்பு படிவங்களுக்குள்ள வரும். உள்ளக தொடர்பு படிவங்கள் என்று சொல்றது அந்த படிவங்கள் வெளியே போகாது. உதாரணத்துக்கு கூட லீவ் அப்ளிகேஷன் ஒரு உள்ளக தொடர்பு படிவம். அப்போ யாருக்காக அல்லது யாருடன் பயன்படுத்தப்படுகிறது என்கிற அடிப்படையிலையும் அதை வகைப்படுத்தலாம். சரிதானே? அடுத்தது, நவீன தன்மை கருதி இலத்திரனியல் தகவல் படிவங்கள், இலத்திரனியல் படிவம் அல்லாதவை, எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங், நான் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங். எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங், நான் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங். அதுக்காக தான் அந்த பெட்டி அடித்து ஒவ்வொரு பெட்டிக்குள்ளேயும் ஒவ்வொரு எழுத்து ஆங்கில கேபிட்டல் எழுத்துக்களில் எழுதுக என்று சொல்லி வரும். அப்படி வரமாக இருந்தால் அது எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் ஃபார்மாக இருக்கும். அப்படி பெட்டி இல்லாமல் கோடுகள் இடுவதன் மூலமாக விவரங்களை பெறுகிறார்களாக இருந்தால் அது நான் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங், அதாவது இலத்திரனியல் தகவல் அல்லாத படிவங்கள்.
அப்போ இலத்திரனியல் முறைமைக்கு அமைவாகவும் அதை வேறுபடுத்தலாம். சரிதானே? இன்னொன்று அலுவலக நடவடிக்கைகளுக்கான படிவங்கள், கொள்வனவுக்கான படிவங்கள், விற்பனைக்கான படிவங்கள், வளங்களுக்கான படிவங்கள் எனவும் அவற்றை வகைப்படுத்தலாம். அப்போ படிவங்கள் எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொல்லி கேட்குற போது ஒரு பிரச்சனை இருக்குது. எதை நீங்கள் எழுதுறது என்று சொல்லி ஓரளவுக்கு அந்த கேள்வியினாலே அது வெளிப்படுத்தப்படும். எதை கேட்கிறார் என்று சொல்லி பார்க்குற போது, அதாவது படிவங்கள் எவ்வகையான பாட்டை கொண்டவை என்கிற அடிப்படையில் அலுவலக நடவடிக்கைகள் தொடர்புகளுக்கான படிவங்கள், கொள்வனவுக்கான படிவங்கள், விற்பனைக்கான படிவங்கள், வளங்களுக்கான படிவங்கள் என்பதாக அதை வகைப்படுத்துகிற ஒன்று. இரண்டாவது, பிரதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு பிரதிக்கான படிவம், பல பிரதி சார்ந்த படிவம் என்று சொல்லலாம். அடுத்தது, யாருடன் பயன்படுத்தப்படுகிறது என்கிற அடிப்படையில் உள்ளக தொடர்பு படிவம், வெளியக தொடர்பு படிவம் என்று சொல்லலாம். அடுத்தது, இலத்திரனியல் பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு இலத்திரனியல் தகவல் செயற்பாட்டு படிவங்கள், அவை அல்லாத படிவங்கள் என்று சொல்லி வகைப்படுத்துகிறோம். பொதுவாக கேட்டால் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கேட்கிறத. கேட்டால் நீங்கள் ஒரு பிரதி சார்ந்த படிவம், பல பிரதி சார்ந்த படிவம் என்று வகைப்படுத்தலாம். அல்லது உள்ளக தொடர்பு படிவங்கள், வெளித்தொடர்பு படிவங்கள் என்று சொல்லி தொடர்பு முறையின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். இந்த ரெண்டு ஞாபகம் வச்சிருங்க. எல்லாருக்கும் எல்லாமே வேண்டாம், ஞாபகம் வச்சிருங்க. அது கூடாது என்று சொல்லி நான் சொல்லிடுறேன். சரிதானே? அப்படி ஞாபகம் வச்சிருக்கிறதால ஒரு நட்டமும் வராது. 10வது கேள்விக்கு போகும். சரிதானே? படிவங்கள் தொடர்பில் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அவகாசம் தந்து அதுக்குள்ள கேள்வியும் கேட்டிருக்கிறீங்கள் என்கிறதால நான் 10வது 11வது கேள்விகளை முடிஞ்சால் பார்த்துட்டு நிறைவு செய்ய பார்ப்போம். ரகசிய கடிதம் ஒன்றை தயாரித்து முடிந்தவுடன் அதை தபாலுக்கு அனுப்புவது வரையில் கடைபிடிக்க வேண்டிய செயற்பாடுகளோடு தொடர்புடைய விடயங்கள் 2ஐ குறிப்பிடுக. இந்த ரகசிய கடிதங்களை தயாரிக்கிறது, அலுவலக கடிதங்களை தயாரிக்கிறது, அதுபோல அலுவலகத்தில் இருக்கிற ஆவணங்களை கையாளுவது என்பது தொடர்பாக உண்மையில் அதனுடைய மூலம், அதனுடைய ஒரிஜின் எங்கே இருக்குது என்றால் தாவன விதி கோவையில் தான் பிள்ளைகள் இருக்குது. சரிதானே? தாவன விதி கோவையில் நிறைய விடயம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. தாவன விதி கோவைன்னு சொல்லி தனியாக உங்களுக்கு சிலபஸில் போடப்பட்டிருக்காவிட்டாலும் இந்த 28வது அத்தியாயத்தை தழுவி ஆக குறைஞ்சது ஒரு 3 கேள்வி ஒவ்வொரு தடவையும் கேட்குறாங்க. நான் அந்த பகுதியை கொஞ்சம் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். 28வது அத்தியாயத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணி போடுகிறேன். அதை முழுக்க நீங்கள் படிக்க தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய நான் சொல்லுகிற தலைப்புகளை மட்டும் பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இப்போ நான் சொல்ல போகிற தலைப்புகளை மட்டும் கவனத்தில் எடுத்து அதை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற எல்லா விதமான ஒளிப்பதிவுகள் மற்ற ஆவணங்கள் எல்லாம் காலையில் தான் போடுவேன். இன்றைக்கு சேலமர்வு முடிஞ்ச உடனே எனக்கு மெசேஜ் போடாதுங்க, அதை போடுங்க என்று சொல்லி நான் இன்னும் ஒரு சேலமர்வு இருக்கிறதால அதை முடிச்சுட்டு தான் உங்களுக்கு காலையில் போட்டு விடுவேன். சரி, அப்போ இந்த பகுதியில் இருக்கிற இந்த 28வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்க அலுவலக நேரங்கள் தொடர்பில் உங்கள்ட்ட பெருசாக கேட்கறதுக்கு இல்லை. அலுவலக வரவு பதிவேடு சம்பந்தமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிதானே? அலுவலக வரவு பதிவேடு எந்த படிவத்தில் பேணப்பட வேணும்? அலுவலகத்தினுடைய வரவு பதிவேட்டின் இலக்கம் என்ன பிள்ளைகள்? அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் என்ன இலக்கம்? சரி, எனக்கும் தெரியாது. நானும் கையெழுத்து வைக்கிறதுல தானே அலுவலகத்தில். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு போய் நானும் நீங்களுமாக பார்க்க வேணும். இந்த கையெழுத்து வைக்கிற கொப்பியின் வலது பக்கம் மேல் மூலையில் ஒரு இலக்கம் இருக்குது. பொது என்று சொல்லி போட்டு ஒரு இலக்கம் போட்டிருப்பார்கள். அந்த இலக்கம் என்ன என்று சொல்லி பார்த்துக்கொள்ள வேணும். சரிதானே? முக்கியமானவே இல்லை, அதை மறந்துடக்கூடாது. சரி, அப்போ அலுவலக வரவு பதிவேடு ஒன்று பேணப்படுகின்ற விதம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டால் இதில் இருக்கிற 1, 3 பகுதியை நீங்கள் எழுத வேணும். அது முக்கியமான 2 அம்சங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம். அலுவலக வரவு பதிவேட்டில் இடம்பெறுகிற முக்கியமான 2 விடயங்கள். இப்போ 1.3.1.3.1 அலுவலகம் ஒவ்வொன்றிலும் வரவு பதிவேடு ஒன்று பேணப்பட வேண்டும். திணைக்களத்தின் ஒவ்வொரு உத்தியோகத்தரும் உள்வருகின்ற நேரத்தையும் வெளிச்செல்லும் நேரத்தையும் அவரவர்களுடைய கையொப்பத்தோடு எழுத வேண்டும். இந்த புத்தகம் சரிபார்க்கப்படுவதற்காக பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருக்கு
நாளாந்தம் சமர்ப்பிக்க வேண்டும். சரியா? ஒவ்வொரு நாளும் அது ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸர் கையில் போகும். அவர் வேளாளர்களுடைய பேர் சிவத்தை பெண்ணால் எழுதி எல்லாம் கொடுத்த பிறகு அவர் கையெழுத்து வைப்பேன். அப்போது முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அலுவலகம் ஒன்றில் வரவு பதிவேடு பேணப்பட வேண்டும். அது திணைக்களத்தில் ஒவ்வொரு உத்தியோகத்தரும் உள்வருகிற நேரம் வெளிச்செல்லும் நேரம் என்பதை அவர்கள் கையொப்பத்தோடு நேரத்தையும் எழுத வேண்டும். இந்த புத்தகம் சரிபார்க்கப்படுவதற்காக பதவிநிலை உத்தியோகத்தர் ஒருவருக்கு தொடர்ச்சியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 2வது விடயம், உத்தியோகத்தர்களுடைய பெயரை ஒரு ஒழுங்குமுறைப்படி முதல்ல எழுதிட்டு பிறகு உத்தியோகத்தர் வரும்போது கையெழுத்து வைக்கிற நடைமுறை பேணப்படக்கூடாது. நாங்கள் இந்த மீட்டிங்களில் சில வேளை அட்டண்டன்ஸுக்கு என்ன செய்கிறது, அவர்கள பெயரை பிரிண்ட் பண்ணி போட்டு வேலையிட்ட கொடுத்து கையெழுத்து பண்ணுறோம். ஒருபோதும் செய்யக்கூடாது. அவர்கள் உள்வருகிற ஒழுங்கிலே அவர்களுடைய பெயரை எழுதி இந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் பயன்படுத்தாமல் நீங்கள் வேறு ஒரு வரவு தாளொன்றை பயன்படுத்த போறீங்களாக இருந்தால் பெயர்களை ஏற்கனவே அச்சிட்டு அதன் பின்னர் கையொப்பம் வைக்கிற முறைமை, அல்லது பெயர்களை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் எழுதிட்டு அந்த அலுவலகத்தில் என்ன செய்கிற ஒரு மீட்டிங் நடக்க போகுதுண்டா முதல் ஜிஏ, பிறகு அடிஷனல் ஜிஏ, அதுக்கு பிறகு சிவி அக்கௌண்டன், சிஐஏ, அந்த அந்த ஒழுங்குல பதவி நிலை ஒழுங்குல வாங்குற அப்படி வாங்கக்கூடாது. சரிதானே? அரசாங்க அதிபர் முதல்ல கூட்டத்துக்கு வந்தார் என்று சொல்லி இருக்க வேண்டியது ஒரு சம்பிரதாயம்ங்கிறதுக்காக சில பேர் முதலாவது கோட்டை அவருக்கு விடுகிறது உண்டு. அது தவறு, அப்படி செய்ய வேண்டாம்னு நான் சொல்லல. அது நல்லது, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லல, நோ ஒப்பீனியனா. ஆனால் நிர்வாக ஏற்பாடுகளின்படி உத்தியோகத்தர்களுடைய பெயரை ஏதாவது ஒரு ஒழுங்கில எழுதி அதன் பின்னர் கையொப்பம் வாங்குகிற முறைமை பின்பற்றப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அவர்கள் வருகிற ஒழுங்கில் பெயரை எழுதி ஒப்பமிடுதல் வேண்டும். சரியா? அப்ப இதுதான் வரவு பதிவேடு சம்பந்தமாக. அடுத்தது இந்த 1.5 கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வதற்காக சொல்லுகிறேன். வர்த்தமானியில் ஒரு விடயம் பிரசுரிக்கப்படுகிறது என்றால் அரசாங்கத்தின் ஒவ்வொரு திணைக்களத்திலேயும் ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் தனிப்பட சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமையும். எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். சரியா? எனக்கு தெரியாது, இப்படி நீங்க ஒரு கேசட் வந்தது எனக்கு தெரியாது என்று எவரும் சொல்லுகிறார். ஒரு அந்த விடயம், அந்த அறிவுறுத்தல் தனக்கு கிடைக்கப்படவில்லை என்பதனால அது ஒரு அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பாக கருதப்பட மாட்டார். அப்போ ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒவ்வொருவருக்கும் போதுமான வகையில் தகவல் வழங்கப்பட்டது என்று கருதப்படும். இது சும்மா நான் மேலோட்டமாக என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பாருங்க, இந்த 1.7 ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அலுவலக ஆவணங்களில் பச்சை நிற மை அல்லது பச்சை நிற பென்சில் மூலம் எழுதுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது. அது பிறகு 1.8 அவர்களெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அது 1.7 தொடர்ச்சி தான். கணக்காய்வு உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரமே ஆகும், வேறு எந்த உத்தியோகத்தரும் அங்கனம் செய்தல் ஆகாது. இதுக்கு கேள்வி கேட்கிறவங்க. சரிதானே? அதெல்லாம் எங்க கிடக்கணுங்கிறது தெரியாது. ஆனால் எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் சொல்லி இருப்பாங்க, அப்படி அது ஓடித்தான் எழுதலாம் வந்து நாங்களும் அதை ஒரு விதமாக வச்சிருப்போம். அது புத்தகத்தில் கிடக்குது. அலுவலக ஆவணங்களில் பச்சை வர்ண மை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எழுதணும், அலுவலக ஆவணங்களில் பச்சை வர்ண மை அல்லது பச்சை நிற பென்சில் மூலம் எழுதுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது கணக்காய்வு உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரமே ஆகும், வேறு எந்த உத்தியோகத்தரும் அங்கனம் செய்தல் ஆகாது. சரி, அப்போ அடுத்தது இந்த அலுவலக ரீதியான கடிதம். அலுவலக ரீதியான கடிதம் உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ரகசிய கடிதம். கடிதத்துக்கு பதில் அனுப்பும் போது 3 நாள் விதியை பின்பற்றுவது எல்லாம் கடிதத்துக்குள்ளே நிற்குது. சரி, நான் கடிதத்தை பற்றி அழகான ஒரு ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு போட்டிருக்கேன். ஒலிப்பதிவும் இருக்குது, ஒளிப்பதிவும் இருக்குது, பார்த்துக்கொள்ளும். அப்போ கடமை ரீதியான கடித தொடர்புகள் எவ்வாறான விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய ஒரு 3 விதி எழுதுங்கோ, 2 விதி எழுதுங்கோ என்று சொல்லுவாங்க. உங்களோட விதியை தீர்மானிக்கிற மாதிரி நீங்கள் எழுதி போட்டு 6 புள்ளி அப்படியே அள்ளிக்கொண்டு வரலாம். கடமை ரீதியான கடித தொடர்புகள் அனைத்திலும் கீழ்வரும் விதிகள் பின்பற்றப்படுதல் வேண்டும். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு விடயத்துக்கு ஒரு கடிதம் அல்லது ஒரு கடிதம் ஒரு விடயத்துக்கு மாத்திரம். ஒரு கடிதத்தில் 5-6 டொப்பிக் எழுதக்கூடாது. அவங்க அதை எந்த ஃபைலில் கட்டுறேன்னு சொல்லி குழம்பிடுவாங்க.
ஏன்னா அங்கே அவர்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு விடய கோவையை பயன்படுத்துவார்கள். ஒரு சப்ஜெக்ட் ஃபைல் இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்கள்? ஒரே கடிதத்தில் 3 சப்ஜெக்ட் அடிச்சு விட்டீங்கன்னா அவங்க அந்த கடிதத்தை எந்த ஃபைலில் கட்டுறது? 3 பேரும் 3 துண்டா கழிச்சு கொண்டு கட்டலாமோ? அப்போ ஒரு கடிதம் ஒரு விடயத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த வேணும். ஒவ்வொரு கடிதத்தின் இலக்கமும் திகதியும் அந்த கடிதத்தின் தெளிவாக இருக்க வேணும். வலது பக்கம் மேல்மூலை 2 இப்போ எழுத வேண்டாம் என்றால் இப்போ இடது பக்கம் மேல்மூலையில் போடுறது, அல்லது கடித தலைப்பு இருந்தால் அதற்கென குறிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு கடிதத்தினது இலக்கம் திகதி பொருத்தமாக இடப்பட வேண்டும் என்று போட்டாச்சு. கடிதத்தில் திகதி அச்சிடப்படக்கூடாது. ஆண்டும் மாதமும் அச்சிட வேண்டும். திகதி கையொப்பமிடும் போது எழுதப்பட வேண்டும். நீங்கள் அமைச்சரில் இருந்து வர கடிதங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டும் மாதமும் பிரிண்ட் பண்ணி இருக்கும். திகதி பேனாவினால் எழுதப்பட்டிருக்கும். கையொப்பமிடும் போது, கையொப்பமிடும் சந்தர்ப்பத்தில் தான் கடிதத்தில் திகதி இடப்பட வேண்டும். கடிதத்தில் கூறப்படுகின்ற விடயத்தை பற்றிய தெளிவான புரிதலை தரும் வகையில் அதனுடைய தலைப்பு இடப்பட்டிருக்க வேண்டும். பொதுமக்களுடனான கடித தொடர்புகளில் கௌரவ, வணக்கத்துக்குரிய, அதிவணக்கத்துக்குரிய, மேன்மை தங்கிய, ஐயா, அம்மணி போன்ற கௌரவிக்கும் விழிப்புக்கள் இடம்பெற வேண்டும். சரிதானே? பொதுமக்களுடனான கடித தொடர்பில், பொதுமக்கள் என்றால் வெளியே நபர்களோடு நீங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளைகளில் பொருத்தமான வகையில் கௌரவ, அதிவணக்கத்துக்குரிய, வணக்கத்துக்குரிய, அது வணக்கத்துக்குரிய என்று எழுதுறது இல்லை, வன அதிவன என்று எழுதுறது. அதை நாங்கள் வாசிக்கையும் கனவேர் வனபிதா என்று வாசிப்பாங்க. அப்படி வாசிக்கூடா, வனபிதா என்று வாசிக்கிறது, வணக்கத்துக்குரிய பிதா. சரிதானே? இந்த சின்ன வயதில் வாசிப்பு போட்டி கூட்டிக்கொண்டு போகிறவங்க அங்கே நாங்கள், எனக்கு நல்ல ஞாபகம், நான் நினைக்கிறேன் 6ஆம் வகுப்பாக இருக்க வேணும், வாசிக்க கூட்டிக்கொண்டு போனாங்க. அங்கே ஒரு பாடம் தந்திருந்தாங்க. அதில் இப்படி தான் இருந்தது. ஒரு நாள் முகம்மது நபி அடைப்புக்குறிக்குள் சல் அவர்கள் வீதி வழியே சென்று கொண்டிருந்தார். நான் அப்படியே வாசித்து விட்டேன். இருந்தாக்கள் எல்லாரும் சிரிக்க தொடங்கிட்டாங்க. அது பிறகுதான் எனக்கு ஒரு டீச்சர் கூப்பிட்டு சொல்லி தந்தாங்க, முகம்மது நபி அடைப்புக்குறிக்குள்ள சல் என்று வாசிக்கக்கூடாது, அதை சல்லல்லாக அழகியோ சல்லல்லம் அவர்கள் என்று சொல்ல வேணும் என்று சொன்னாங்க. இறைவனுடைய இறுதி திருத்தூதர் என்ற அந்த பொருள் அமையும் வகையிலான அந்த பிரயோகத்தை பிரயோகிக்க வேணும் என்று சொன்னாங்க. அதுபோல் எங்களுக்கும் தெரிய வேணும் அதை எப்படி வாசிக்கிறேன். இப்போ இந்த வனவிதா, அதிவனவிதான்னு வாசிக்கிறதில்ல, வணக்கத்துக்குரிய, அதிவணக்கத்துக்குரிய, ஐயா, அம்மணி. சரிதானே? அப்படியான விடயங்கள் அங்கே பயன்படுத்தப்பட வேண்டும். கையொப்பமிடும் போது தங்கள் உண்மை உள்ள, தங்கள் சேவையில் உள்ள போன்ற பதங்களை பயன்படுத்துவதோடு அதன் கீழ் தற்போது அலுவலக ரீதியான தொலைபேசி இலக்கம், அலுவலக ரீதியான தொலைநகல் இலக்கம், அலுவலக ரீதியான மின்னஞ்சல் முகவரி ஆகியவை இடப்பட வேண்டும். அதுவும் எழுதுங்க. சரிதானே? அலுவலக ரீதியான தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம், ஃபேக்ஸ் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, இமெயில் அட்ரஸ், அது இமெயில் ஐடி சரி இடம்பெற வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவி வழியாக அல்லது தனிப்பட்ட ரீதியாக ஒரு உத்தியோகத்தருக்கு நேரடியாக அனுப்புகிற கடிதத்துக்கு உத்தியோகத்தர் பதில் அனுப்பலாம். நாங்கள் எழுதுகிற கடிதத்தில் முந்தைய கடித தொடர்போடு சம்பந்தப்படுமாக இருந்தால் அந்த கடிதத்தை பற்றிய விவரம், அந்த கடிதத்தினுடைய இலக்கம் திகதி குறிப்பிடப்பட வேணும். ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒவ்வொரு பந்தி என்கிற அடிப்படையில் பந்திகள் பிரிக்கப்பட்டு பந்திகள் இலக்கமிடப்பட வேண்டும். முதலாவது பந்திக்கு இலக்கமிடக்கூடாது, ஆனால் 2வது பந்திக்கு 2 என இலக்கம் தொடங்க வேண்டும். பிரதி ஒன்றை இணைத்து அனுப்புவது போதும் என்று இருக்கிற போது மூல ஆவணத்தை அனுப்பக்கூடாது. ஏதேனும் கடிதத்தோடு ஒரு ஆவணத்தின் பிரதியை அனுப்புவது போதும் என்று இருக்கிற போது மூல ஆவணத்தை அனுப்பக்கூடாது. பின்னிணைப்பு ஏதேனும் இணைப்பதாக இருந்தால் அது கடிதத்திலிருந்து பிரியாத வகையில இணைக்க வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கடிதங்களை ஒரு கடித உரையில வைப்பதாக இருந்தால் ஒன்றாக சேர்த்து மடிக்கக்கூடாது, தனித்தனியாக மடித்து வைக்க வேண்டும். சரிதானே? கையெழுத்து வைக்கிறவர் அவருடைய கையெழுத்து, அதன் பின்னால பெயர், பதவி பெயர், நிறுவனம் என்கிற ஒழுங்கில கையொப்பமிடும் இடம் அமைந்திருக்க வேண்டும். சரி,
இந்த அளவோடு நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்து வருகிற செயலமர்வில் நாங்கள் பார்க்கலாம். சரியா?